ஏக்கா நான் ரெடியா தான் இருக்கேன், நீங்க தான் சொல்லணும், சொல்லுங்க. ஏக்கா ஸ்டார்ட் பண்ணுங்க. எவ்வளவு நேரமா நானும் இப்படியே நின்னுகிட்டே இருக்கேன். அட இரு சின்ன பொண்ணே, காத்து பயங்கரமா அடிக்கு பத்தியா? ஏக்கா காத்தெல்லாம் அடிக்கதாங்க செய்யும். நீங்க சீக்கிரமா ஸ்டார்ட் பண்ணுங்க. காலை வேற மடக்கிட்டு ரொம்ப நேரம் நிக்க முடியலக்கா. சின்ன பொண்ணே, இதுக்கு தான் சொல்லுது ஓவரா வளர கூடாதுன்னு. ஏக்கா சந்தடி சாக்குல என்ன கிண்டல் பண்ணுதியே பாத்தீங்களா? சின்ன பொண்ணு, நான் உன்னை கிண்டல் பண்ணல, உண்மையை தானே சொல்லிட்டு இருக்கேன். ஓஹோ, நீங்க உண்மைதான் சொல்லுவீங்களோ? அப்ப சின்ன பொண்ணுங்க வாயா, மேல கொஞ்சம் உயரத்துல முருங்கைக்காய் கிடக்கு, அதை கொஞ்சம் பறிச்சுட்டா, இந்த வாழைக்காவை பறிச்சுட்டா அப்படின்னு என்கிட்ட கேப்பியல்ல, அப்ப இருக்கு உங்களுக்கு. சின்ன பொண்ணே, கோவப்படாத சின்ன பொண்ணே. கோபப்படாதெல்லாம் இருக்கட்டும். ஆமா, நான் இப்ப போனை ஆஃப் பண்ணவா எப்படி? சின்ன பொண்ணு கோவப்படாத சின்ன பொண்ணு, நான் எப்பயும் ரெடி. நான் இப்ப சொல்லட்டா? அதத்தானே இவ்வளவு நேரமா நானும் சொல்லிக்கிட்டே கிடக்கேன். காத்து, இயற்கை, அப்புறம் சந்தோஷமான குடும்பம், வேற என்ன வேணும்? ஆமா, வேற என்ன வேணும்? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் மரகதக்கா ஒரு செம்பு நிறைய மோர கலக்கி கொண்டு வந்து கொடுத்தாவோ, அதை குடிச்சதுக்கு அப்புறம் இனி வேற என்ன வேணும்? சின்ன பொண்ணு, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கேன், நீ வேற இடையில கேக்கபுக்கன்னு சிரிச்சிட்டேடா. ஒன்ஸ் மோர். என்ன சின்ன பொண்ணு, மறுபடியும் சிரிச்சிட்டேடா? நீங்க எனக்கு சொன்னீங்க ஒன்ஸ் மோர்னு. என்ன ஒன்ஸ் மோர்னு ஒண்ணு இன்னொரு நேரம் சிரிக்க சொல்லல. நான் இவ்வளவு நேரம் பண்ணல, அத மறுபடியும் ஒரு நேரம் போன்ல ரெக்கார்ட் பண்ணிட்டு சொன்னேன். ஓஹோ அப்படியா, சரி சரி. சின்ன பொண்ணு கிண்டல் பண்ணாத பத்துக்க. ஏக கிண்டல் பண்ணல, சீக்கிரம் பண்ணுங்க, இல்லைன்னா ஆஃப் பண்ணி போடுவேன் போன. காத்து, இயற்கை, சந்தோஷமான வாழ்க்கை, வேற என்ன வேணும்? ஏக ஓகே, சூப்பரா ரெக்கார்ட் பண்ணியாச்சு. சூப்பர் சின்ன பொண்ணு. ஆமா சூப்பர்னு சொல்லுதியா. இவ்வளவு நேரமா காலை மடக்கிக்கிட்டே நின்னுருக்கேன் தெரியுமா? எனக்கு என்ன ஆகானு கால் வலிக்கு. சரி சின்ன பொண்ணு உட்காரு. ஏக்கா நான் சூப்பரா நடிச்சேன் பாத்தீங்களா? ஆமா ஆமா பாத்துக்கிட்டு தான் இருந்தேன். ஏக்கா சிரிக்காதேக்கா. ஏம்மா நல்லா இருக்குன்னு தானே சொன்னேன், இதுக்கு கூட நான் சிரிக்க கூடாதா? சின்ன பொண்ணு, சீக்கிரமா அந்த வீடியோவை என் போனுக்கு அனுப்பி விட்டு வாட்ஸ்அப்ல, இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்னு வச்சு லைக் அள்ளணும். சப்பா கால் வலிக்கு. என்னக்கா நாங்கெல்லாம் உட்கார்ந்துட்டு நீங்க விட்டு நின்னுட்டே இருக்கீங்க, உட்காருங்க. ஏக்கா உங்க வீட்டுல நிக்கப்பட்ட இந்த மரத்தை எல்லாம் வெட்டாம இருந்தது எவ்வளவு நல்லதா போச்சு பாத்தீங்களா? இந்த வெயில் காலத்துல என்ன அளவோல சிலு சிலுன்னு காத்து வருது. ஆமா கீதா, பின்ன வெயில் காலத்துல அங்க வாசப்படில உட்கார முடியுமா? அதுக்குதான் எங்க வீட்டுக்காரத்த இந்த மரத்தெல்லாம் வெட்டாண்டாம்னு சொன்னேன். சூப்பர்க்கா. இன்னைக்கு அதை வச்சுதான் சூப்பரா வீடியோ எடுத்திருக்கேன். இன்னைக்கு பாருங்க இன்ஸ்டாகிராம்ல அப்படியே லைக் எல்லாம் குமியும். லைக்ஸ் எல்லாம் குமியதெல்லாம் இருக்கட்டு, வீட்டுல சுவாத்த பங்கி வச்சிருக்கியா? வயிற்று நிரப்பணும்ல. ஏக்கா அது குழம்பு கூட்டு கறி எல்லாம் வச்சாச்சுக்கா, மத்தியானம் சுவாத்த பொங்கினா மட்டும் போதும். ஆமா, அப்படியே குழம்பு கூட்டு கறியில வைக்கலன்னா என்ன, மரகதக்கா வீட்டுல இல்லைன்னா எங்க வீட்டுல வாங்கி சாப்பிட்டுக்கிடுவாவோ. அப்படித்தானக்கா? சின்ன பொண்ணு முன்னாடி மாதிரிலாம் நான் இப்ப யார் வீட்லயும் போய் வாசல குழம்பு கூட்டெல்லாம் வாங்க மாட்டேன் சின்ன பொண்ணு. அப்ப சோறு மட்டும் வாங்குவேளோ? சின்ன பொண்ணு இப்ப நான் பொறுப்பாளியே மாறிட்டோம்ல. பாருங்கக்கா சின்ன பொண்ணு எப்படி கிண்டல் பண்ணியான்னு. சரி அதெல்லாம் விடுங்க, மனசுக்கு என்ன சந்தோஷமா இருக்கு பத்தியாலக்கா? 4 பேருக்கு நல்லது பண்ணாலே மனசுல எவ்வளவு சந்தோஷமும் நிறைவா இருக்கு பத்தியாலக்கா? 4 பேருக்கு நல்லது பண்ணேடா. ஆமா சின்ன பொண்ணு, நம்ம விஜயோட மாமியார் வீட்டு பிரச்சனை எல்லாத்தையும் சரி பண்ணி அவங்க குடும்பத்தோட ஒண்ணு சேர்த்தோம் பத்தியா? அதுதான் மனசுக்கு என்ன நிறைவா இருக்கு தெரியுமா? ஆமாக்கா, நீங்க சொல்லது எல்லாம் சரிதான். உண்மையிலேயே நல்லது பண்ணா மனசுக்கு நிறைவா தான் இருக்கு. அதத்தான் சொன்னேன் சின்ன பொண்ணு. இப்பதானே புரியுது மரகதக்கா எந்த நேரமும் நல்ல சிரிச்ச முகத்தோட இருக்காவன்னு. மனசுல வஞ்சனம் இல்லனா எந்த நேரமும் சிரிச்ச முகமா இருக்கலாம் கீதா. ஆமாக்கா கரெக்டா சொன்னீங்க. ஏக்கா நம்ம செல்வியக்காவோட மாப்பிள்ள, நம்ம விஜய்க்கு அவன் மாப்பிள்ளைக்கு துணிமணி எல்லாம் எடுத்துட்டு இருந்தாருலக்கா, அத விஜய் எடுத்துட்டே போல பத்தியலா? விஜய் பிரச்சனையோடலாம் சின்ன பொண்ணு இங்க இருந்தா, இனி அவர் இன்னொரு நேரம் வருவாள்ல, அப்போ அந்த துணிமணி எல்லாம் எடுத்துட்டு போறேன்னு சொல்லியிருந்தா பாத்துக்க. அதுவும் சரிதான். உன்னை பார்த்தே ரொம்ப நாள் ஆகுதா? நான் இங்கேயே தான் சுத்திக்கிட்டு இருக்கேன், ஆனா நீங்க தான் என்ன கவனிக்கவே இல்ல. ஆமா டிங்கு, எல்லார் வீட்லயும் உள்ள பிரச்சனை எல்லாம் சரி பண்ணிட்டு இருக்கேன் பாத்தியா? அதனால கொஞ்சம் பிஸியா தான் இருக்கேன். அது இருக்கட்டும். ஆமா டிங்கு, என்ன ஒரு சுத்து பெருத்த மாதிரி இருக்க? அம்மா சபா உடனே எல்லார் வீட்லயும் நல்ல ஃபுல் கட்டு கட்டிட்டு நல்ல உடம்பு தேத்திட்டு இருக்கியோ? ஏக்கா அது நான் எப்பவும் சாப்பிடப்பட்ட சாப்பாடு தான். நேத்துக்கு சின்ன பொண்ணக்கா எனக்கு ட்ரீட் வச்சாங்களா ஸ்பெஷலா, அதான் வயிறு முட்டை சாப்பிட்டு நான் இப்படி இருக்கேன். என்னது சின்ன பொண்ணு உனக்கு ட்ரீட் வச்சாளா? ஆமா, உங்களுக்கு மட்டும் பிரியாணி வாங்கி தரும்போது எனக்கு மட்டும் சின்ன பொண்ணுக்கு ட்ரீட்டுக்கு ஸ்பெஷலா சாப்பாடுலாம் வாங்கி தர மாட்டாவளா? நம்ம 2 பேருக்கும் சின்ன பொண்ணுக்கு ஸ்பெஷலா சாப்பாடு வாங்கி கொடுத்திருக்காவோ. அதுல ஒரே ஒரு வித்தியாசம். என்ன வித்தியாசம் டிங்கு? உங்களுக்கு கண்ணத்துல 5-6 அடிய பலார் பலார்னு அறைய விட்டுட்டு அப்புறமா சின்ன பொண்ணுக்கு உங்களுக்கு பிரியாணி வாங்கி கொடுத்தாங்க. ஆனா எனக்கு அடியே கொடுக்காமல சாப்பாடு வாங்கி கொடுத்தாங்க. என்னக்கா ஆன வாயை பழக்கியா? அதானே உண்மை. சின்ன பொண்ணு
ஏக்கா என்னக்கா டிங்கு சொன்னதெல்லாம் உண்மைதானே? சின்ன பொண்ணு நீ சரியான ஆளுதான். உன்கிட்ட அங்க விஜய் வீட்ல நடந்த விஷயத்தை யார்கிட்டயும் சொல்லாதன்னு சொல்லிருந்தோம்ல. ஏக்கா உண்மையில நான் யார்கிட்டயும் சொல்லலக்கா. நம்ம டிங்குக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கும்போது இன்னைக்கு என்னக்கா ஸ்பெஷல், எனக்கு விருந்து சாப்பாடு வாங்கி கொடுத்துருக்கியேன்னு கேட்டுச்சா. அதனாலதான் ஒரு சின்ன விளக்கம் கொடுக்க வேண்டியதா இருந்துக்கா. விளக்கமா? சின்ன விளக்கமா இது? முழுசா விளக்கிட்டியே. சரி வருத்தப்படாதிய, நம்ம டிங்கு தானே. சரி உடுக்கிதா ஒண்ணு இல்ல. ஆமா எல்லாம் நீங்க சொல்லுவீங்கக்கா. ஆனா அசிங்கப்பட்டது நான் இல்ல. இப்போ என்னட்ட அசிங்கப்பட்டு போயிட்ட? நம்ம டிங்கு தானே சொல்லிக்கிட்டு இருக்கு. இதக்கா நான் போயிட்டு வரேன். டாடா. போச்சுன பண்ணு. உன்னை நம்பி ஒரு விஷயம் செய்ய கூடாது போலுக்க. ஏக்கா என்னக்கா நீங்க சொல்லி நான் எந்த விஷயத்துக்கா எல்லார்கிட்டையும் சொன்னேன்? இது அங்க நடந்த விஷயத்தை தானே டிங்கு கிட்ட சொன்னேன். ஆமா ஆமா நல்லா சொல்லிவிட்ட. என்ன டிங்கு எப்படி அசிங்கப்படுத்திட்டு போகுது பாத்தியா? ஏக்கா டிங்கு அசிங்கம்லாம் ஒன்றும் படுத்தலக்கா. உங்களுக்கும் gift கிடைச்சிருக்கு, எனக்கும் gift கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு போகுது, அவ்வளவுதானே. சரி அதெல்லாம் இருக்கட்டும். அன்னைக்கு விஜய் வீட்ல வச்சு என் கண்ணத்துல பலார் பலார்னு அரைஞ்சிய. ஏன் உன் பக்கத்துல மரகதக்கா நின்னாவுல்ல, அவங்க கண்ணத்துல ஒரு 5-6 அறைய கொடுத்துருக்க வேண்டியதானே? என்னக்கா இப்படி பேசுதிய? ஆமா பின்ன ஏன் நான் மட்டும் உன் கூட வந்தேன், மரகதக்காவும் தானே கூட வந்தாவோ? ஏக்கா கூட வந்தாவதாங்க்கா, அதுக்குன்னு வயசுக்கு மரியாதை கொடுக்கண்டாமா? ஏன் அப்படின்னா நானும் தானே உன்னோட வயசுல பெரியவா. என்னக்கா சொன்னிய? நீங்களும் என்னோட வயசுல பெரியவளா? நீங்க தானே அடிக்கடி சொல்லுவியா என்ன அக்கா அக்கான்னு கூப்பிடாத, நானும் உன் வயசுக்காரி தானே. அது வந்து இங்க பாருங்கக்கா, சும்மா தேவையில்லாததை பேசாதீய. மரகதக்கா வயசுல பெரியவங்க, அவங்கள போய் நான் கண்ணத்துல அடிக்க முடியுமாக்கா? இப்ப நீங்க என்ன எனக்கு பிரச்சனை இல்ல, நம்ம அப்படி இப்படின்னு பேசி எப்படியும் சமாதானம் ஆயிருவோம்லக்கா. சரி விடு, அடியை வாங்கியாச்சு பிரியாணியை வாங்கி தின்னு அது சமைக்கவும் செஞ்சாச்சு. இனி அதை பத்தி பேசக்கூடாது என்ன? ஏக்கா நிச்சயமா நான் பேசவே மாட்டேங்க்கா. சத்தியமா? ஏக்கா உங்க மேல சத்தியமா இனிமேல் அதை பத்தி நான் பேசவே மாட்டேங்க்கா. அந்த பயம் இருக்கட்டும். ஏக்கா எனக்கு ஒரு நினைப்புக்கா. என்ன கீதா? ஏக்கா எவ்வளவுதான் இருக்கட்டும்க்கா, நம்ம விஜய அவங்க மாமியார் வீட்டுல கொண்டு போய் விடுறதுக்கு நம்ம தானக்கா போனோம். ஆமா நம்ம 3 பேரும் தான் போனோம். பாத்தீங்களா நம்ம 3 பேரும் தானே போனோம். இந்த கமலாக்கா என் மருமக விஜி, நான் அவ அத்தை அப்படி இப்படின்லாம் பேசுவாவல. ஒரு எட்டு நம்ம கூட வந்தா என்னக்கா கமலாக்காவுக்கு? அதான் கமலை ஏற்கனவே நம்ம கிட்ட சொன்னல, வெயில் சமயமா இருக்கு, எனக்கு இங்கேயும் அங்கேயும் அலைய முடியாதுக்கா, தலையை சுத்திட்டு வந்துரும், அதனால நீங்க எல்லாரும் போயிட்டு வாங்கக்கான்னு. ஆமாக்கா கமலாக்கா நம்ம கிட்ட தானே சொன்னாவோ. ஆமா என்னத்த சொன்னாவோ. இதே நேரம் அம்மாவும் வெளிநாட்டுல இருந்து வாரான், திருவனந்தபுரம் போய் கூப்பிடணும்னு வச்சுடுங்க. கமலாக்கா நட்ட நடு மத்தியானம்னு கூட பார்க்காம போக தானே செய்வாவோ. ஆமா மவனை போய் கூப்பிட போகாம இருக்க முடியுமா? இதுல என்னக்கா நியாயம் இருக்கு? அப்போ ஏ கீதா, இதுல போய் நியாயம் அநியாயத்தெல்லாம் போய் பார்க்க முடியுமா? இத பார்க்க முடியுமா பார்க்க முடியாதெல்லாம் உங்கள்ட்ட கேட்கல, நீங்க கரெக்டா நியாயத்தை சொல்லுங்க. என்னன்னு சொல்ல, நம்ம விஜய்க்கு நம்ம எல்லாரும் போனோம், அதனால கமலா வராம இருந்திருப்பா. நீ அதுக்கு போட்டு நியாயத்தை சொல்லுங்க சொல்லுங்கன்னு இருந்தா நான் என்னத்த சொல்ல? மருமக மேல அப்படி பாசம் இருந்திருந்தா மாமியார் வீட்டுல போய் கொண்டு விட போகும்போது கண்டிப்பா வந்திருக்கணும்லக்கா. அது நட்ட நடு பகலா இருந்தா என்ன, நட்ட நடு ராத்திரியா இருந்தா என்ன, நியாயம்னா எல்லா விஷயத்திலயும் நியாயமா நடக்கணுமா இல்லையா? ஏ கீதாக்கா என்ன சின்ன பண்ணு, நீயாவது நியாயத்தை சொல்ல. உங்களுக்கு நியாயம் தானே வேணும். அண்ணா கமலாக்கா வரவ பாருங்க, அவங்க கிட்டே கேட்டுக்கிடுங்க உங்க நியாயத்தை. என்னக்கா எல்லாரும் ஏதோ நியாயம் அநியாயம்னு பேசிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு. 100 ஆயிசு கமலா, உன்னை பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தா நீயே வந்துட்டியா? என்ன பத்தியா? ஏக்க நியாயத்தை பத்தி கேட்கணும்னு சொன்னேன்லக்கா, கேளுங்க. என்னக்கா என்ன நியாயம்? இவ்வளவு நேரமா எங்க கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்தேல கீதா, நான் கமலா நிக்கல அவள்கிட்ட கேளு. அது 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 ஏக்கா நீங்க தான் பயப்படாத ஆளாச்சா, தைரியமா கேளுங்க. எனக்கு என்ன பயம் வேண்டி கிடக்கு? அப்ப தைரியமா கேளுங்கக்கா, அப்பதானே உங்களுக்கு உண்டான நியாயம் கிடைக்கும். என்ன கீதா என்ன விஷயம்? ஏக்கா அது வந்து ஏதோ வேற ஒண்ணு இல்ல, நாங்க விஜய கொண்டு போய் அவங்க மாமியார் வீட்டுல போட போனோம்ல, அப்ப நீங்க வரலக்கா. ஆமா அதுதான்க்கா, நீங்க விஜய் மேல ரொம்ப பாசமா இருக்கேன்னு சொன்னீங்கல்ல, அதெல்லாம் வெறும் நடிப்பு, வெளி வேஷம். சின்ன பொண்ணு நான் அப்படியே சொன்னேன். ஏக்கா நீங்க சொன்னதுக்கு அதுதானக்கா அர்த்தம். மருமக மேல அவ்வளவு பாசம் இருந்திருந்தா நம்ம கூட வந்திருப்பாவுல்ல அப்படின்னு சொன்னீங்கல்லக்கா. ஆமா அது உண்மைதானே, மருமக மேல உங்களுக்கு பாசம் இல்ல, இவ்வளவு நாள் அப்படியே பாசம் இருக்க மாதிரி நடிச்சிருக்கீங்க. வெயில்ல போனா அப்படியே தலை சுத்து வந்துருமா, இப்ப மட்டும் என்ன வெயில்ல வராம அப்படியே குளு குளுன்னு ஏசிலே நடந்து வரியா? இங்க பாரு கீதா, தேவையில்லாம எந்த பிரச்சனையிலும் என்ன இழுக்காத பத்துக்க. பாத்தேலக்கா கமலாக்காவோட லட்சணத்தை, அங்க வந்தா ஏதாவது பிரச்சனை வரும், நம்ம எதுக்கு மாட்டணும்னு தான் எஸ்கேப் ஆயிட்டாவோ. அதுக்கு பேச்சு எனக்கு வயசாயிட்டு வெயிலெல்லாம் என்னால நடக்க கழியாதுன்னு எப்படியாப்பட்ட ஆளா இருந்திருக்காவோ பத்தியலா. அப்ப நம்ம மட்டும் என்னக்கா இடிச்ச வயக்கா? ஏ கீதா, நடந்து முடிஞ்ச விஷயத்தை பத்தியெல்லாம் இப்ப எதுக்கு மறுபடியும் பேசி பிரச்சனையாக்குத? இது நான் என்னக்கா பிரச்சனையை பெருசாக்குறேன், நான் நியாயத்தை தானே கேட்கேன். ஒரு மாமியாரா இருந்து மருமக நல்லபடியா இருக்கணும், நல்லபடியா வாழணும்னு ஒரு மனசுல நினைச்சிருந்தா ஒண்ணா, எந்த வெயிலு மழை இடி மழைன்னு கொட்டுனா கூட வந்திருக்கணும்லக்கா. இங்க பாரு, உனக்கு தான் பேச தெரியும், வாய்க்கிலேயே பேசிட்டு இருக்காதன்னா என்னமா பெரிய சாதனை பண்ணின மாதிரி பேசிட்டு இருக்க. அங்க நடந்த பிரச்சனை இல்ல,
என்னக்கா கரெக்ட் தானே? 2 பிரியாணி ஹோட்டல்ல வச்சு சாப்பிட்டிய, அப்புறம் ஒரு 2 பிரியாணியை வீட்டுக்கு பார்சல் வாங்கிட்டு இருந்தேல்ல தயிர் உள்ளியோட. யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன்னு சொல்லிக்கிட்டேன். இப்படி தெரு பூரா சொல்லி வச்சிருக்கிய. ஏக்கா நான் வேணும்னு போய் கமலாக்கா கிட்ட சொல்லலக்கா. ஏக்கா விஜய் வீட்டுக்கு போயிட்டு இருந்தோம்ல, அந்த கதையை கமலாக்கா என்கிட்ட கேட்டாவக்கா. அப்ப சந்தர்ப்ப சூழ்நிலையில உங்க விஷயத்தையும் சொல்ல வேண்டியதாயிட்டு. என்ன அவகிட்ட பேசிட்டு கிடக்க? அன்னைக்கு மட்டும் உன் வாயில முழுங்கிறதுக்கு பிரியாணியா சின்ன பொண்ணு வாங்கி தராம இருந்திருந்தான்னு வச்சிக்க. இன்னேரா தெரு பூரா சின்ன பொண்ணு என்ன அடிச்சு விட்டா, என்ன மிதிச்சு போட்டா, அவ அப்படி இவ இப்படி எல்லாம் சொல்லிட்டு திரிஞ்சிருப்ப. இங்க நான் உட்கார்ந்துகிட்டு இப்படி நியாயம் பேசியிருப்பியா? அதானே. என்னடி திருத்துறின்னு முடிச்சுக்கிட்டு நிக்க? வாயை திறந்து பதில சொல்லு. இவ்வளவு நேரம் நியாயம்னு பேசிட்டு இருந்திய, இப்ப நியாயத்தை சொல்லு. அது உன்னை பத்தி எங்களுக்கு நல்லா தெரியுமிட்டி. ஏதோ அக்கம் பக்கத்துல போயெல்லாம் முன்னாடி குழம்பு கூட்டுன்னு வாங்கிட்டு இருந்தேல்ல, அந்த விஷயத்துல கொஞ்சம் திருந்திருக்க. ஆனா அடுத்தவங்களை பத்தி குறை சொல்லதுல மட்டும் நீ இன்னும் திருந்தவே இல்லட்டி. இனி ஒரு நேரம் என்ன பத்தியோ இல்லட நியாய அநியாயத்தை பத்தியோ நீ பேசுனன்னு வச்சுக்க, வாயில பல்லெல்லாம் தட்டி உறுத்துறோம் பத்துக்க. ஏ கமலா பேச்ச விடு. பின்ன என்னக்கா, நான் கடியில எனக்கு உடம்பு முடியலன்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். சும்மா அவன் என்ன பத்தியே பேசிக்கிட்டு இருந்தான்னா என்னமா பெரிய ஊர் உலகத்துல இல்லாத சாதனை புரிஞ்ச மாதிரி தான் பேசிக்கிட்டு இருப்பேன். இவளை பத்தி பேசினதுல நான் வந்த விஷயத்தையே மறந்துட்டேன். ஏக்கா ரைஸ் மில்லுல மாவு அரைக்கிறதுக்கு கொண்டு வச்சிருந்தேளோ? ஆமா கமலா, இந்த பிள்ளையோட புட்டு கட்டிட்டு இருந்தோம் பத்துக்க, அதான் மாவு திரிக்கிறதுக்கு கொண்டு வச்சிருந்தேன். ஏக்கா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தாங்க கரண்ட் வந்துச்சான். அந்த அண்ணே மாவு திரிச்சு வச்சிருக்காங்களா, நீங்க போய் எடுத்துக்கிடுவேலாம். ஒரு 2-3 மணி போல மில்ல அடைச்சிட்டு போயிருவானா? அட அப்படியே கமலா, அப்ப நான் இப்பவுமே போறேன். மணி 1:30 மணிக்கிட்ட ஆக போகுதுல்ல. ஆமாக்கா, அதத்தான் சொல்லிட்டு போலாம்னு வந்தேன். பாரம் சின்ன பொண்ணு, இவ்வளவு தூரம் கமலாக்கா பேசுதாவல்ல, அந்த அண்ணே மரகதக்கா வீட்டுல மாவை திரிச்சு வச்சிருக்கேன்னு சொல்லுதாங்க. அப்ப கையோட வாங்கிட்டு வந்துருக்கலாம்ல. இப்ப நீயா இருந்தா நானா இருந்தா அந்த அக்காக்குள்ள புட்டு மாவையும் நம்மளே சேர்த்து வாங்கிட்டு வந்து கொடுத்துருப்போம்ல. ஏடி உன் சுவாலியை மட்டும் பாரு. என்ன பத்தி பேசாதன்னு இப்பதானே சொன்னேன். மறுபடியும் என்ன பத்தி எதுக்கு பேசிக்கிட்டு இருக்க மானம் கெட்டவள? ஏக்கா இந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க, அப்புறம் எனக்கும் கோபம் வரும் பாத்துடுங்க. கோபம் வருமா சும்மா உனக்கு? ஏ கமலா, அவ என்னமும் பேசிட்டு போற, நீ ஒண்ணும் கேட்காத. எப்படிக்கா அவ இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருப்ப, நம்ம பாட்டுக்கு பேசாம இருக்கணுமா? மாட்டுக்கு கலனி எடுத்துட்டு வந்துட்டு இருந்தாங்க, அப்ப அந்த மாவையும் நான் கையில தூக்கிட்டு வர முடியுமாக்கா? எனக்கு தெரியும் கமலா, நீ அமைதியா இரு. ஏக்கா உங்ககிட்ட சொல்லிவிட்டேன் கேட்டுக்கிடுங்க. அவகிட்ட நல்ல 4 வார்த்தை நறுக்குன்னு சொல்லி வைங்க, இனி என்ன பத்தி எல்லாம் பேசப்படாதுன்னு. ஆமா, இவ பெரிய மகாராணி, இவங்கள பத்தி தான் நான் பேசிக்கிட்டே இருக்கேன். ஏக்கா பாருங்கக்கா, இவ இப்பவும் என்ன பத்தி ஏதோ முணங்கிட்டு இருக்கா. ஏ கீதா கொஞ்சம் பேசாம இருயா. ஏக்கா நீங்க பேசினதுக்கு அப்புறம் நான் உங்க வயசுக்கு மரியாதை கொடுத்து நான் எதுவுமே பேசலக்கா, நான் அமைதியா தான் இருக்கேன். கமலாக்காவுக்கு வயசாயிட்டு பத்தியலாம், அது இந்த வெயில்ல சரியா கண்ணு தெரிய மாட்டேங்குது. நான் வாயை சும்மா இப்படி வச்சேன், அது என்னமோ நான் முணங்கிட்டு இருக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவக்கா. திமிரு உடம்பு பூரா திமிரு. ஆமாக்கா, உங்களுக்கு சுகர் உடம்பு பூரா சுகர். திமிரு பிடிச்சவா இவகிட்ட எனக்கு என்ன பேச்சு? சரிக்கா நான் போயிட்டு வரேன். சரி கமலா, சாயங்காலத்துக்கு பால் மட்டும் ஒரு 1/2 லிட்டர் கூட எடுத்து வச்சுக்கேன்னு. வெயில் அதிகமா அடிக்க பத்தியா, கொஞ்சம் உர ஊத்தி வைக்கிறதுக்கு தான். சரிக்கா நான் எடுத்து வைக்கேன். ஏக்கா இவகிட்ட உட்காந்து பாடு பேசிட்டு இருக்காதியா, அங்க ரைஸ் மில்ல சீக்கிரம் அடைச்சிட்டு போயிருவானாக்கா, சீக்கிரமா கிளம்புங்க. சரி கமலா. சரி இவகிட்ட பேசிட்டு இருந்தா மனுஷனுக்கு மண்டையை குழப்பி விட்டுருவா அவளுக்கு அம்மா. ஆமா நான் மண்டையை குழப்பி விட்டுருவேன், இவங்க கிட்ட பேசினா அப்படியே அறிவு அப்படியே ஊத்தா வளரும். சரிக்கா அப்ப நானும் போயிட்டு வரேன். ஏக்கா சாயங்காலம் ஒரு 5 மணிக்கானு வரேன், உரமுறை கொஞ்சம் எடுத்து வைங்கன்னா எனக்கும். சரிக்கு இதை எடுத்து வைக்கேன். நல்லது செஞ்சா நல்லது செய்யணும், இப்படி நாரிக்கிட்டு பேசப்படாது. சின்ன பண்ணே வரேன்னா வீடியோ வாட்ஸ்அப்ல அனுப்பிட்டீல, நான் ஸ்டேட்டஸ் வர வைக்கணும். அக்கா அனுப்பி 1/2 மணி நேரத்துக்கு மேல ஆச்சுக்கா. சரி நான் போயிட்டு வரேன். நம்மள பேசணும்னா மட்டும் இந்த கமலக்காவுக்கு எங்க இருந்துதான் வார்த்தையெல்லாம் வருதம்மா. சே ஒரு நல்லதை செய்யக்கூடாத உடனே பேரை நார் அடிச்சு விடுவாவோ. சரிக்கா நானும் கிளம்புறேன், என் மவனும் தூங்கி முழிச்சிருப்பா. சரி சின்ன பொண்ணே இரு, நானும் வரேன், என் மிஷின் வரைக்கும் போகணும்ல. சரிக்கா அப்ப வாங்க போவோம். போறா பாரு மேனா மினிக்கி. ஏக்கா ஏதோ கோவமா பேசிட்டு இருக்க மாதிரி இருக்கு. ஆமா லட்சுமி, கோவம் வராம என்ன செய்யும்? அவளை பார்த்தாலே வயிறு எரியதுன்னு செய்தி எனக்கு. யாருக்கா சொல்லுத? நான் போறா பாரு மேனா மினிக்கி மரகதம். மரகதமா? என்ன யாரோ கூப்பிட்ட மாதிரி இருக்கு. இவெல்லாம் ஒரு மனுஷியா? ஆமாக்கா, எனக்கும் இவளை பார்த்தாலே பிடிக்காது. என்னமோ அவ தெருவுல இவதான் பெரிய நாட்டம்மா மாதிரி தான் பீத்திக்கிட்டு திரிவா. அவ வீட்டுக்குள்ள 1008 பிரச்சனை இருக்கும், ஆனா அதெல்லாம் ஒண்ணு கூட வெளியே தெரியாத. நீ சொன்ன மாதிரி இவதான் என்னமோ பெரிய நாட்டாம கணக்க வீடு வீடா போய் பிரச்சனை எல்லாம் தீர்த்து வைக்கலாம. இதெல்லாம் ஒரு பொழப்பா? வீட்டுல 2 பொம்பளை பிள்ளைகளை வச்சிருக்கா. நாளைக்கு பிள்ளைகளுக்கு கல்யாணத்தை பண்ணி மாமியார் வீட்டுல இருந்து கண்ணை கசக்கிக்கிட்டு வரும்ல, அப்ப தெரியும் அவ வீட்டு பிரச்சனை எல்லாம்.
அவ தெரு கருவி எல்லாரும் மரகதக்கா மரகதக்கா இவ கால்ல தானே உழுதாவோ. ஆமாக்கா எல்லாரும் நல்லா மதிக்காவ பத்தியா, அதன அந்த குந்தாணிக்கு திமிரே. நம்ம கத்திரிக்காய் கமலா இருக்கல்ல, அவ மருமகளுக்கு ஏதோ பிரச்சனையா, அந்த பிள்ளைய கொண்டுட்டு போய் அவன் மாமியார் வீட்டுல விடறதுக்கு இவ எல்லாரும் போனாவலாம். ஆமாக்கா அதான் நம்ம பார்த்தோம்ல, இவ 3 பேர் தானே என்னமோ பெரிய தியாகிகள் மாதிரி போனாவோ, அந்த கமலா எட்டி கூட பார்க்கலையே. ஊர் பூரா எல்லாரும் இவள நல்லவேன்னு சொல்லணும் பத்தியா, அதுக்கு தானே இந்த நடிப்பு நடிச்சுக்கிட்டு தெரியா. இவ மாமியா கிட்ட போய் கேட்டா தெரியும் இவ சீரு. வீட்டுல சோத்த பொங்குதாளோ குழம்பு வைக்காளோ மாமியாருக்கு சோத்த கொடுக்காளோ என்னவோ, ஆனா வாசல்ல வந்து உட்காந்துக்கிட்டு அவ வீட்டுல என்ன பிரச்சனை, யாரு வீட்டுல போய் பிரச்சனையை தீக்கலாம்னு நாட்டாம கணக்கு தானே பாடு பேசிக்கிட்டு இருப்பா. பேச்செல்லாம் ஒரு தினுசா இருக்கு. யாரு நம்மளை பத்தி பேசிட்டு இருக்கா? ஓஹோ, இந்த 2 குள்ளநரி கூட்டமா? அப்படியே என்னமோ பெரிய தாராள பிரபு மாதிரி தான் நடிப்பாவோ. அங்கன பக்கத்துல இருக்கப்பட்ட 2-3 வீட்டுல இருக்கப்பட்டவர்களுக்கெல்லாம் ஆளுக்கு 4 இட்லியை தூக்கி போடுவா. அதுகளும் என்னவோ வாசியில கிடைக்கேன்னு வாயில கவிக்கிட்டு மரகதக்கா ரொம்ப நல்லவ, அவ ரொம்ப நியாயமா பேசுவா, அப்படி இப்படின்னு சால்ரா அடிச்சுட்டு கிடக்குங்க. ஆமா லட்சுமி, எந்த வீட்டுல பிரச்சனை நடந்தாலும் இங்க முன்ன போய் நிக்கிறது இவ தானே. சொல்ல போனா பாதி வீட்டுல பிரச்சனையே இவளால தான். அந்தால இவ என்னவோ பெரிய நியாயஸ்தி மாதிரி அவ வீட்டுல பிரச்சனையை தீர்த்து வச்சு அப்படியே பேர வாங்கிடுவா. ஆமா இதெல்லாம் ஒரு பொழப்பு நீ சொன்ன மாதிரி. அடுத்தவங்க பொழப்ப பத்தி எல்லாம் பார்க்காம முதல்ல உங்க பொழப்ப பாருங்க. ஏக்கா அந்த குந்தாணி பாத்துட்டாக்கா, நம்ம பேசிட்டு இருந்ததெல்லாம் கேட்டுட்டா போலுக்க. என்ன பத்தி பேசுறதுக்கு நீங்க யாருடி? உங்களை பத்தி எல்லாம் நாங்க ஒண்ணும் பேசல. ஏ லட்சுமி, பேசாம இரு. பேசாம இருக்கா? இப்ப எதுக்கு அவளை பார்த்து பயப்படணும் நம்ம? என்ன பத்தி பேசணும்னா என் முன்னாடி வந்து நின்னு பேசு, என் பின்னாடி நின்னு பேசாத. அவ்வளவு தைரியம் இருந்தா என்ன கூப்பிட்டு வச்சு பேச வேண்டியதானே? எங்களுக்கு தைரியம் இல்லைன்னு நினைச்சிட்டியலோ? தைரியம் இருக்குல்ல, அப்ப என் முன்னாடி வந்து நின்னு பேசு. என்ன தைரியமான்னு கேட்டுக்கிட்டு இருக்கியா? அதான் முன்னாடி வந்துட்டோம்ல, இப்ப என்ன? என்னடி உனக்கு மட்டும் பேச தெரியுமா? சங்கு நெரிச்சு போட பாத்துக்க. என்னடி அவ்வளவு திமிர் மண்ணாங்கட்டியா பேசிக்கிட்டு இருக்க? நான் என்னமோ அடுத்த வீட்டுல போய் பிரச்சனையை இழுத்து விட்டேன்னு நீ பாத்தியாட்டி? யார் வீட்டுல போய் நான் எந்த பிரச்சனையை இழுத்து விட்டேன் சொல்லிட்டி மரியாதையா? அக்காவாது சொக்காவாது வாயை திறந்து சொல்லிட்டி. அது வந்து பிரச்சனை எல்லாம் உண்டு பண்ணது நீங்க தான் டி. அன்னைக்கு கீதா கிட்ட எங்களை பத்தி என்னடி சொன்ன? அது வந்து மரகதமும் சின்ன பொண்ணு நல்ல பேர் வாங்கணும்னு சொல்லிக்கிட்டு உன்னை விட்டுட்டு போறாவோ. நீ மட்டும் அவங்கள ஃப்ரெண்ட்ஷிப்பா நினைச்சுக்கிட்டு இருக்க. அவ 2 பேரும் உன்ன ஒரு மனுஷியாவே நினைக்கல, அப்படி இப்படின்னு போட்டு கொடுத்தலாட்டி. கண்டியாட்டி? நாங்க அப்படி எல்லாம் பேசுறது நீ கண்டியா? சொல்லுடி, மாய திறந்து சொல்லு. நான் என் பாட்டுக்கு தெருவில் நடந்து போய்கிட்டு இருக்கேன். என்ன பத்தி பேசவே இல்லாட்டி இவ்வளவு நேரங்க படப்பணில உட்காந்துக்கிட்டு இப்ப வாய திறந்து பதில சொல்லு. ஊம கொட்டங்கனக்கு அமுக்கு நீட்ட நின்னுகிட்டு இருக்க. உங்களை பத்தி எல்லாம் பேசலக்கா. என்ன பத்தி பேசலையா? எனக்கு நெட்டி காது செவுடுன்னு நினைச்சியோ? குந்தாணி திமிரு பிடிச்சவா. அப்புறம் என்னமோ ஒண்ணு சொன்னியா? நாட்டாம. ஆமா, உன் கூட இன்னொருத்தி கிடந்தாள்ல, அவளை எங்க? ஓஹோ, அங்க இருந்து ஒளிஞ்சிருந்து எட்டி பாக்கியோ? என்னமோ எங்களை பத்தி எல்லாம் குத்தம் குறை சொல்லிக்கிட்டு இருக்கிய. நீங்க என்னடானா நாங்க 2 பேரும் தான் அக்கா தங்கச்சி, நாங்க 2 பேரும் ஒண்ணு போலதான் எங்க போவோம் அப்படி இப்படின்னு சொல்லுவேல. நீ அடி வாங்கத பாத்துக்கிட்டு அங்க உன் தங்கச்சிக்காரி கூட பிறவா சகோதரி ஒளிஞ்சிருந்து எட்டி பாக்க பாரு. அவ்வளவு ரோசம் உள்ள அக்காக்காரி அடி வாங்குது, நம்ம போய் தடுத்து நிறுத்துவோன்னு வர வேண்டியதுன்னு எதுக்கு ஒளிஞ்சிருந்து பாத்துக்கிட்டு இருக்கா? அடி பாதவத்தி, இப்படி ஒளிஞ்சிருந்து பாத்துக்கிட்டு இருக்காள. எங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை பத்தி எல்லாம் நீ குறை சொல்லாதட்டி. எங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா இப்படி ஓடி ஒளிஞ்செல்லாம் நின்று பார்க்க மாட்டோம். ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்ணி அந்த பிரச்சனையில இருந்து நாங்க மீண்டு வருவோம் டி. யாருகிட்டையும் நாங்க விட்டு கொடுக்கவே மாட்டோம் டி. அன்னைக்கு கீதா கிட்ட நீங்க மூட்டி கொடுத்ததுக்கு அவ என்ன பதில சொன்னா பாத்தியல்ல? பாத்தியாட்டி? நீங்க எங்க 2 பேரையும் பத்தி கீதா கிட்ட போட்டு கொடுத்தியோ, ஆனா கீதா எங்களை விட்டு கொடுத்தாளான்னு பாத்தியா அவங்க கிட்ட? அதான் டி ஃப்ரெண்ட்ஷிப்பு. நீங்க இருக்கீங்களா அக்கா தங்கச்சி தொங்கச்சின்னுகிட்டு. இதுதான் டி உங்ககிட்ட கடைசி நான் சொல்லுது. இனி ஒரு நேரம் எங்களை பத்தியோ யார பத்தியோ நீ சாடமாடையா பேசிக்கிட்டு இருந்திய 2 காலையும் உடைச்சி ஒரு மூலையில உட்கார வச்சிருவேன், ஜாக்கிரதை. அடியே ஒளிஞ்சு நின்று எட்டி பார்க்கப்பட்டவளா, உனக்கும் இதுதான் டி கேதி. உன் காலையும் உடைச்சி ஒரு ஓரமா உட்கார வச்சு போடுவேன், ஜாக்கிரதை. எங்களை பத்தி எல்லாம் பேசுறதுக்கு உங்களுக்கு எல்லாம் அருகதையே இல்லட்டி. வீணா போனவள. எம்மா என்ன அடி! எக்கா எக்கா உயிரோட தான் இருக்கியா இல்லனா டிக்கெட் வாங்கிட்டியா? அதுல போவ இவ்வளவு நேரம் அவ அடி அடிச்சு தவச்சால என்னன்னு வந்து கேட்டியாடி? தடுத்தாது நிறுத்தினியா? இப்ப வந்து நின்னுகிட்டு டிக்கெட் வாங்கிட்டியான்னு கேக்கியே. ஒத்தேலியடி நான் போவேன், உனக்கும் சேர்த்து தண்டி டிக்கெட் வாங்குவேன். என்ன டிக்கெட் எக்ஸிபிஷனா வச்சிருக்கு, இப்படி பாத்துக்கிட்டு இருக்கியா? அந்த பேசில போவ
எம்மா வாம்மா, எவ்வளவு நேரம் ஆகுது? எடி நான் வந்துட்டேன். எம்மா எவ்வளவு நேரமா உனக்கு மேக்கப் பண்ணதுக்கு? எடி என்னடி மேக்கப் பண்ணிருக்கேன்? கோயிலுக்கு போறேன், ஒழுங்கா தலையை சீவிட்டு வரேன்டமா. என்ன மக்கா? ஆச்சி, என்ன அம்மையும் அவளுங்க நடு வீட்ல நின்னு பாடு பேசிட்டு இருக்கிய? ஒண்ணு இல்ல ஆச்சி, கோயிலுக்கு போனோம்ல, சித்தப்பாவும் சித்தியும் கார்ல உட்கார்ந்திருக்காங்க. அம்மா என்ன வரல, அத அம்மையை கூட்டிட்டு போலான்னு வந்தேன். மக்கா, இந்த வருஷம் 10ஆம் கிளாஸ் பரீட்சை எழுத போறேன்ல மக்கா, நல்ல பரீட்சை எழுதணும்னு சாமி கும்பிட்டு வா என்ன? சரி ஆச்சி. போ மக்கா, கோயிலுக்கு நேரம் ஆயிட்டுல, சித்தப்பாவும் சித்தியும் கார்ல உட்கார்ந்திருக்காவல்ல, நீ போய் கார்ல ஏறு. சரி ஆச்சி. ஏமா வாமா போவோம். சரி பூ மாதிரி போவோம். மக்கா, கோயிலுக்கு போறியே, தலையில பூ வைக்காமயே போற? போற வழியில எங்க அம்மா பூ வாங்கி தரேன்னு சொல்லிருக்கா ஆச்சி. சரி மக்கா, கிளம்பு, நேரம் ஆகுதுல. சரி ஆச்சி. ஏமா சீக்கிரமா வா, நேரம் ஆயிட்டு. எதே போயிட்டு வரேன்னா? அவ கோயிலுக்கு போயிட்டு வரோ, மாப்பிளையும் பண்ணாட்டிமா. நீ எனக்கு கூட போற? எதே கோயிலுக்கு தானே? ஆமா, போவாத கோயிலுக்கு போறியாக்கும். நீ பாட்டுக்கு கோயிலுக்கு போயிட்டேன்னா வரதுக்கு 7-8 மணி ஆகும். அதுக்கப்புறம் சாப்பாடு செஞ்சு எப்போ சாப்பிடுது? பூமாரி அவ 2 பேர் கூடயும் கோயில் போயிட்டு வரட்டு. நீ போய் ராத்திரி உள்ள சாப்பாடு வேலையை பாரு. எதே போயிட்டு சீக்கிரமா வந்துருவேன் தே. கோயிலுக்கு போனா சாமியெல்லாம் கும்பிட்டு எடுத்துட்டு வரதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்னு எனக்கு தெரியும். நீ போய் சமையல் வேலையை பாரு. எதே இது சொல்லிக்கிட்டே இருக்க, இன்னும் எங்க போற? இதே எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல, நான் போய் பூமாரிட்டே சொல்லிட்டு வரேன்னு. அத நான் சொல்லிக்கிட்டேன் என் பிள்ளைகிட்ட. நீ போ. எதே பூமாரி நான் இல்லைன்னா வரமாட்டேன்னு சொல்லுவாத்தே. ஏன் என் பேத்தி உங்க அக்கா குடும்பத்து கூட மட்டும்தான் பாசமா இருக்கணுமா? சித்தப்பா சித்தின்னு என் மவன் மருமக கூட பாசமா இருக்கணுமா? அதெல்லாம் என் மவனும் மருமகளும் கூட்டிட்டு போயிட்டு வருவா பிள்ளைய. நீ போ, வேலையை பாரு. சரிங்க தே. கிளவிக்கு நான் எங்க கிளம்புனா மட்டும் பொறுக்காத. ஒரு நல்ல சேலையை உடுத்திடக்கூடாது, நல்ல எங்கேயும் கிளம்பிடக்கூடாது. உடனே வயிற்றுச்சல்ல வரிஞ்சு கட்டிட்டு வந்துருவாவள. இருக்கட்டு என்னைக்கா இருந்தாலும் இந்த கிளவிக்கு பாயாசம் என் கையால தான். வீட்டு வேலையே 1008 கிடக்கு. நல்லா மினிக்கிட்டு வந்துருவா கோயிலுக்கு கிளம்புறதுக்கு, கார்ல போறதுக்கு. தங்கராணி, என்னத்தே? சூடா ஒரு கப் காப்பியை போட்டு கொண்டா. சரிங்க தே. நான் கோயிலுக்கு போயிட்டோம்னா அங்க சாப்பாடு யார் செய்வாவோன்னு கேட்காவல. நல்ல குத்துகலாட்டம் தானே இருக்காவோ. ஏன் 2 தோசையை சுட்டு தின்னா என்னவா? வேலை செஞ்சா என்னவா? அப்படியே என்ன கையும் காலும் தொண்டையெல்லாம் நெருக்கியவா செய்து. என்ன ரஞ்சிதா, டிவி பார்க்கலையா? சும்மா உட்கார்ந்திருக்க? வா தங்கம்மா, 6 மணி 6:30 நாடகத்தெல்லாம் பார்க்க மாட்டோம்ல, 7 மணிக்கு தானே பார்ப்பேன். அதுவும் சரிதான். அம்மா, என்ன மருமவா பேத்தி மகன்லாம் கோயிலுக்கு போயிருக்காவோ உங்களுக்கு? ஆமாமா, கோயிலுக்கு தான் போயிருக்காவோ. கோயிலுக்கு போயிட்டு வரதுக்கு இன்னும் நேரம் ஆகுமா? அப்ப ராத்திரி சாப்பாடு என்ன கடையிலயா, இல்லன்னா நீயே செஞ்சு திங்க போறியா? நான் ஏன் செஞ்சு திங்க போறேன்? அதான பார்த்தேன், கடையில வாங்கி திங்க போறியா? உனக்கு தான் உடம்பு வளையாத, ஒரு மடக்கு தண்ணி கூட போய் எடுத்து குடிக்க மாட்டியா? நான் என்னத்துக்கு வேலை செய்யணும்? நான் இந்த வீட்டு மகாராணியாக்கும். என்ன நினைச்ச என்ன பத்தி? சின்ன மகனும் சின்ன மருமவ அப்புறம் பேத்தி 3 பேரும் தான் கோயிலுக்கு போயிருக்காவோ. பெரிய மருமவங்க வீட்டுல தான் இருக்கா. ஏத்தடி தங்கராணியும்ல கிளம்பி இருந்தா, ஏன் அவ கோயிலுக்கு போகலையா? அதான் சொன்னோம்ல, ராத்திரி சாப்பாடு என்ன செஞ்சா திங்க முடியும்? ஒரு ஆள் வேண்டாமா வீட்டுல? அதான் தங்கராணி நீ கோயிலுக்கு ஒண்ணு போக வேண்டாம், வீட்டுல இருன்னு சொல்லிட்டேன். அவளை காலையில இருந்தே சொல்லிக்கிட்டு இருந்தானா, இதே நானும் கோயிலுக்கு போறேன், எங்க அத்தையை கொஞ்சம் பாத்துக்கிடுங்கன்னு. அப்படியே டிவி சிங்க அரைச்சு கோயிலுக்கு போயிட்டு நாங்க வீட்டுல வேலையை யாரு பாப்பாளாம்? என் அவ தினமும் வீட்டுல தானமா இருக்கா, என்னைக்காவது ஒரு நாள் தானே வெளியவே போறா. இன்னைக்கு சாயங்காலம் கோயிலுக்கு போறேன்னு என்ன சந்தோஷத்துல இருந்தா. நீயும் சரியான ஆளுதான், ஒரு வேலை வெட்டியும் செய்ய மாட்டேங்கிய. ஒரு அவசரத்துக்கு ஒரு 2 தோசையை சுட்டு திங்க வேண்டியதானே. விவரம் புரியாதவளா நீ? என்ன ரஞ்சிதா இப்படி சொல்லிவிட்ட? பின்ன ஒரு நாள் பழக்கம் பழக்கின அப்புறம் மருமவளும் அப்படியே பழக்கத்தை ஆரம்பிச்சிருவாளுவா. நீ என்னத்த சொல்லுத நாவா? எனக்கு கை காலெல்லாம் நல்ல பேலமா தான் இருக்கு. அதான் சொல்லம்ல, நான் இந்த வீட்டுல ராணி கணக்கா இருக்கேன்னு. அவ எல்லாரும் கோயிலுக்கு போயிட்ட உடனே, சரிங்க மருமக்கமார்களே கோயிலுக்கு போயிட்டு வாங்க, நானே எல்லா வேலையும் பார்த்து நானே சாப்பாடுலாம் செஞ்சு சாப்பிட்டுக்கிட்டேன்னு ஒரு நாள் நான் சொன்னேன்னு வச்சுக்கேன். அப்புறம் தினமும் என்ன சமையல் பண்ண விட்டுற மாட்டாளுவா? என்ன ரஞ்சிதான் இப்படி எல்லாம் சொல்லுத? ஆனா ஆமா, நம்ம வீட்டுக்கு வரப்பட்ட மருமக்களை நம்ம பழகுற பழக்கத்தை தான் அவளை இருப்பாளுவா. அவளை இஷ்டத்துக்கு விட்டுட்டோன்னு வச்சுக்கேன், அப்புறம் நம்மள கொஞ்சம் கூட மதிக்க மாட்டாளு ஒருத்துக்க. ஆனா இதெல்லாம் ரொம்ப ஓவர்மா. ஒரு 2 தோசையை சுட்டு தின்னுபிட்டேன்னா அந்த ஆளை ஒண்ணு வேலைக்காரி ஆக்கிடுவாள் அந்த வீட்டுல. ஆமா, அதுதானே நடக்கும். இங்க பாரு ரஞ்சிதா, நீ அப்படியெல்லாம் பேசாத பத்துக்க. என்னத்த அப்படியெல்லாம் பேசாதன்னு சொல்லிட்டு இருக்க? உனக்கு எல்லாம் தெரியுமா? உனக்கு என்ன, ஒத்தைக்கு ஒரு மருமவளை நீ பாட்டி கட்டி கொடுத்துக்கிட்டு நீ ஹாயா இருக்க. இங்க வீட்டுல இருக்கப்பட்ட எல்லாரையும் நான் தானே கண்காணிக்கணும். ஆமா, என்னத்த கண்காணிச்சியோ போ. இங்க பாரு ரஞ்சிதம், இப்படி உடம்பு விளையாம ஒரு வேலையும் நான் செய்ய மாட்டேன்னு இப்படி உட்கார்ந்துருந்தேன்னு வச்சுக்கேன், உனக்கு வயசாயிட்டு இன்னும் வயசாகும். அப்பெல்லாம் ரொம்ப சங்கடப்பட்டு போயிடுற பத்துக்க. அதுவும் இல்லாம வீட்டுக்கு வந்த மருமகள ஒண்ணு போல பாக்கணும். ஒருத்தி நல்லவ, ஒருத்தி கெட்டவ, ஒருத்தி பணக்காரி, ஒருத்தி ஏழை அப்படின்னு நீ தரந்தூக்கி வச்சு பார்த்தேன்னு வச்சுக்க, அப்புறம் கடைசி காலத்துல நீதான் சங்கடப்படுவ சொல்லிவிட்டாம. என்ன வீடு தேடி வந்து எனக்கு சாபம் விடுதியா? நான் ஒன்னும் சாபம் விடலம்மா, நான் இருக்கப்பட்டதான் சொல்லுவேன், புரிஞ்சுக்க. உனக்கு வயசாயிட்டு தானே இல்லன்னு சொல்லல, ஆனா
உனக்கு உண்டான வேலையை நீயே செஞ்சுக்கிற அளவுக்கு தானே இருக்க. பாவம் அவளும் கோயிலுக்கு போயிட்டு வரட்டும் பிள்ளைகள் கூடன்னு சொல்லிக்கிட்டு ஒரு 2 தோசையை சுட்டுட்டு தின்னுட்டு இருந்தேன்னா எப்படி ஒரு 8-8:30 மணிக்குள்ள வந்துருவாவோ. அதுக்கப்புறம் சாப்பாடு தான் செஞ்சு தருவாள்ல. சின்ன மருமவ சந்தோஷமா கோயிலுக்கு போயிட்டு வரட்டும், பெரிய மருமவங்க அடுக்கால கிடந்து சோத்த பொங்கட்டும் இப்படி வைக்கிய கடைசியில அப்புறம் 2 பேருமே ஒண்ணு பார்க்க மாட்டாளுவோ. சொல்லிவிட்டேன் ஆமா, வீட்டுல இருக்கப்பட்ட மருமகள் 2 பேரும் ஒத்துமையா இருந்தாதான் வீடு வீடா இருக்கும். அது சரி, இது என்ன புதுசா சுடிதார்லாம் உடுத்திட்டு வந்திருக்க? எதுவா? என் பேரே மெட்ராஸ்ல இருந்து வாங்கிட்டு வந்தான் பாத்துக்க. யாச்சி நீ சுடிதார் உடுத்திக்க நல்லா இருப்பேன்னு சொன்னா. அதான் சரி வாங்கி உடுத்திட்டு வந்திருக்கேன். நல்லா இருக்குல்ல? நல்ல அளவோட இருக்கு. ஆமா, உன்னை விட எனக்கு 2 வயசு குறைவு தானே? ஆமா, அதுக்குல்ல என் சின்ன மாமன் எனக்கு ஜீன்ஸ் பேண்ட்டும் டி-ஷர்ட்டும் வாங்கி தரேன்னு சொல்லியிருக்கான் பாத்துக்க. அப்படியா? சரி சரி. சரியான ஆளுதான் இவ. ஏட்டிக்கு போட்டி பண்ணப்பட்டவள்ல. சூட டீயை போட்டு கொண்டு வான்னு சொல்லி எவ்வளவு நேராது இவகிட்ட. தங்கராணி, ஏ தங்கராணி. சூட இட்லியும் சாம்பாரும் செஞ்சு வச்சிருக்கேன். மத்த யார பத்தியும் எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா எங்க மாமியார் சாம்பாரை பார்த்த உடனே கேப்பாவோ ஏன் சட்னி வைக்கலையான்னு. சரி மாமியார் கேப்பாவளேன்னு தேங்காய் சட்னி அரைச்சு வச்சா சட்னியை பார்த்த உடனே ஏன் தக்காளி சட்னி வைக்கலையான்னு கேப்பாவோ. சரி தக்காளி சட்னி அரைச்சு வைப்பமேன்னு தக்காளி சட்னி வச்சா ஏன் தேங்காய் சட்னி வைக்கலையான்னு கேப்பாவோ. என்ன செய்ய, இதுனா அதுன்னுவாவோ அதுனா இதுன்னுவாவோ. அதனாலதான் சட்னியே அரைக்கல. எங்க மாமியார் தூங்கிக்கிட்டு தானே இருக்காவோ. எப்படின்னு சாப்பிட வரும்போது அந்த சட்னியை கொண்டா அந்த சட்னியை கொண்டான்னு கேப்பாவோ. அப்ப எது வேணும்னு செஞ்சுவிட வேண்டியதான். சப்பா அடுக்கால வேலை மட்டும் நமக்கு ஒரு நாளும் குறையாது. ரஞ்சிதா, ஏ ரஞ்சிதா. யாரு தங்கமத்த குரல் மாதிரி இருக்கு? ஏ மக்கா தங்கராணி. எது இங்க அடுக்கடல இருக்க மாதிரி அங்க வாங்க. வாங்க தே. என்ன மக்கா உன் மாமியார் சத்தத்தை காணல? வெளிய எங்கேயாவது போயிருக்காளோ? வீட்டுக்குள்ள ஆள் அணக்கமே இல்லையே. எதே அவங்க தூங்கிக்கிட்டு இருக்காங்க. மணி 7 மணி ஆகுது, இப்பமே தூங்கிட்டாளா? தினமும் 8-8:30 மணிக்கு தானே சாப்பிடுவேன்னு சொல்லுவா. இன்னைக்கு என்ன 7 மணிக்கு போய் உறங்கிட்டடக்கா? எது இன்னும் அவங்க சாப்பிடல. இப்பதான் இட்லி சாம்பார்லாம் செஞ்சு வச்சிருக்கேன். சும்மா தான் போய் படுத்திருக்காவோ. ஒரு வீட்டு பெரிய மனுஷி கருக்கல் நேரமா இப்படி தூங்கிட்டா கிடப்பா வீட்டுக்குள்ள? நம்ம என்ன சொல்ல முடியும் தே? அவங்களுக்கு கருக்கல்னா என்ன, மத்த நேரம்னா என்ன? வேலையா வெட்டியா நல்ல டிவி பார்க்காவோ நல்லா சாப்பிடுதாவோ, அவங்க பாட்டுக்கு போய் படுத்து ரெஸ்ட் எடுக்காவோ. ஆமா, அவ என்னைக்கு வேலையை செஞ்சா? அது இருக்கட்டும் மக்கா. என்ன கொத்தமல்லி கீரை? என்னத்தே கொத்தமல்லி கீரை எல்லாம் கொண்டுட்டு வந்திருக்கிய? ஆமா மக்கா, நம்ம கீழே தெரு பேச்சி மக்கா இருக்கல்ல, அவ 2 கட்டு கொத்தமல்லி கீரையை கொண்டு தந்தா பாத்துக்க. நான் ஒத்த கட்டை அவளுக்கு வச்சு என்ன செய்ய போறேன்? கொஞ்சம் போல உளுந்தங்கஞ்சி வச்சு கொத்தமல்லி துவையில அரைச்சேன் பாத்துக்க. அப்புறம் இந்த கொத்தமல்லி கீரையை வச்சு நான் என்ன பண்ண போறேன்? அதை அப்படியே வச்சிருந்தா வாடிதான் போகும். அதான் சரி உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுத்தாலாவது நீ துவையிலாத சட்னியை அரைச்சுக்கிடுவேல்ல, அதான் மக்கா கொண்டுட்டு வந்தேன். எதே வேணும்னா கொத்தமல்லி கீரையை நான் ஃப்ரிட்ஜில் வைக்கேன். நாளைக்கு காலையில தரட்டுமா உங்களுக்கு? அட எனக்கு வேண்டாம் மக்கா, நீ சட்னியை துவையில அரைச்சு சாப்பிட்டுக்க. சரிங்க தே. ஆமா, என்ன மக்கா எப்பவும் சிரிச்ச முகமா இருப்ப, இப்ப என்ன முகம் வாடி போய் கிடக்கு? அது ஒண்ணு இல்ல தே, அடுப்படியில வேலை செஞ்சுட்டு இருக்கேன் பாத்தீங்களா, அதான். இல்லையே மக்கா, உன் முகம் வாடி போயில இருக்கு. நீ எப்படி இருப்பேன்னு எனக்கு தெரியாதா? மகாலட்சுமி எனக்கு எந்த நேரமும் நல்ல சிரிச்ச முகமா இருப்பிய. ஆமா, உன் குழந்தையும் பூமாரி மீனா எல்லாரும் கோயிலுக்கு போயிருக்கோம் உங்களுக்கு. நீ போலையா? இல்லதே நான் போகல. ஆமாக்கா, நீயும் போயிட்டு வர வேண்டியதுதானே? காலையில என்கிட்ட சொல்லிட்டு இருந்தால எதை சாயங்காலம் நானும் கோயிலுக்கு போறேன்னு. அது வந்து தே ஆமா சொன்னேன். எங்க வீட்டுல கொஞ்சம் வேலை கிடக்கு பாத்தீங்களா. மீனாவும் என் குழந்தைனாரும் தான் கோயிலுக்கு கிளம்பினவ பாத்துடுங்க. பூமாரிக்கு வேற அடுத்த வாரம் 10ஆம் கிளாஸ் பரிச்சை ஆரம்பிக்க போதுல, அதனால நானும் போய் சாமி கும்பிட்டு வரமான்னு என்கிட்ட சொன்னேன். சரி மக்கா போயிட்டு வான்னு அனுப்பி வச்சிருக்கேன் பாத்துருங்க. என்ன மக்கா, எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைச்சு உன் இஷ்டத்துக்கு நீ அப்படியே சமாளிச்சுக்கிட்டு இருக்கியோ? இது என்னதே சொல்லுதியா? உண்மையாதானே சொல்லுதேன். எனக்கு தெரியும் மக்கா, உன் மாமியா கறி தானே உன்னை கோயிலுக்கு போவாண்டான்னு சொன்ன. இல்லதே அதெல்லாம் ஒண்ணு இல்ல. இங்க பாரு மக்கா, நீ பொறுமைசாலிதான். அதுக்குன்னு இவ்வளவு பொறுமையா இருக்கணும்னு ஒன்னும் அவசியம் இல்ல. இப்ப நீ என்ன ஊர் சுத்தவா போறேன்னு சொன்ன? கோயிலுக்கு தானே போறேன்னு கிளம்புன. உன் மாமியாரி சரியான பொறாம பிடிச்சவ. அப்படிலாம் ஒண்ணு இல்லதே. அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல நீ என்கிட்ட சொல்லாத மக்கா. நீ கல்யாணம் முடிஞ்சு வந்து கொஞ்சம் வருஷம் தான் ஆகுது. ஆனா எனக்கு உன் மாமியார பல வருஷமா தெரியும். அவ எப்படியாப்பட்ட ஆளு, அவ மட்டும்தான் நல்லா இருக்கணும்னு நினைக்கப்பட்டவ. ஒரு 10 ரூபா கையில இருந்தா கூட 1 ரூபாய்க்கு கூட வாங்கி திங்க மாட்டாளா? பணம்னு பணம் ஆசை பிடிச்சவ. சரி விடு. ஏதே உட்காருங்க தே, 2 இட்லி சாப்பிடுங்க. சூடா வச்சு வச்சிருக்கேன். அட வேண்டாம் மக்கா, அதான் சொன்னோம்ல உளுந்தங்கஞ்சும் துவையில அரைச்சு வச்சிருக்கேன்னு. ஏதே இருக்கட்டும் தே, சூடா இட்லி வச்சு வச்சிருக்கேன் சாப்பிடுங்க. அட வேண்டாம் மக்கா, சொன்ன கேளு. ஏதே சும்மா இருங்க தே, தினமுமா எங்க வீட்டுல சாப்பிட்டுட்டு இருக்கியா? சூடா 2 இட்லி வச்சு தரேன்னு சொன்னா வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கிய. நீங்க எவ்வளவு பாசமா கொத்தமல்லி கீரை எனக்கு கொண்டு வந்து கொடுத்துருக்கிய. ஒரு 2 இட்லி கூட என் கையால நீங்க சாப்பிட மாட்டீங்க. அதுக்குல்ல மக்கா, அதுக்குல்ல இதுக்குல்லன்னு சொல்லிட்டு இருக்காதியா. ஒரு நிமிஷம் இருங்க, இட்லி வச்சு தரேன். ஒத்த கட்டையா இருக்கிய, எங்க வீட்டுல சாப்பிடுங்கன்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிய. எம்மா மக்கா பூமாரி
கோயில் போயிட்டு வந்தாச்சா? ஆமாம்மா, கோயில் போயிட்டு வந்தாச்சு. சூப்பரா சாமி கும்பிட்டோம் தெரியுமா? மக்கா பூமாரி, பிள்ளைக்கு இந்த Dress நல்ல அளவோல இருக்கு. ஆச்சி, நல்லா இருக்கு இந்த Dress. இந்த வருஷம் பொங்கலுக்கு எடுத்தது. அளவோல இருக்கு மக்கா. இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பாத்துக்க. அப்படியே ஆச்சி, அப்ப இந்த Dress நீங்க ஒரு நாள் போட்டுட்டு தரீங்களா? என் பேத்தினா பேத்திதான். ஏம்மா, சூப்பரா சாமி கும்பிட்டுருக்கேன். 10ஆம் கிளாஸ் பரீட்சை நல்லபடியா எழுதணும், மார்க் நிறைய வாங்கணும்னு வேண்டியிருக்கம்மா. சரி மக்கா, போ அப்ப ட்ரெஸ் மாத்திட்டு வா. அம்மா இட்லி சூடா செஞ்சு வச்சிருக்கேன். ஏம்மா, நீ இந்த நம்ம கோயிலுக்கு கிளம்புன, ஏம்மா வரல? அது வந்து மக்கா, அம்மா, நீ எதுவும் சொல்லி சமாளிக்காண்டா, எனக்கு எல்லாம் தெரியும். ஆச்சி தானே உன்ன போவாண்டான்னு சொன்னாங்க. அப்படிலாம் ஒண்ணு இல்ல மக்கா. ஆச்சி, எங்க அம்மையை நீங்க என்ன சமாளிக்காண்டா, எங்க ஆச்சியை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அம்மா, நீ ஒண்ணு நினைச்சுக்கிடாத என்ன, நம்ம அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை நம்ம 2 பேரும் கோயிலுக்கு போயிட்டு வந்துருவோம் என்ன? சரி மக்கா, போ அப்ப ட்ரெஸ் மாத்திட்டு வா. சரிம்மா. ஆச்சி, அடுத்த வாரம் கோயிலுக்கு போகும்போது இந்த Dress உங்களுக்கு நான் தரேன்னா? சரி மக்கா. பிள்ளையா மேல என்ன பாசமா இருக்க. அக்கா, வா மீனா, கோயிலுக்குலாம் போயிட்டு வந்தாச்சா? ஆமாக்கா, கோயில் போயிட்டு வந்தாச்சு. இந்தாங்கக்கா பிரசாதம். சக்கரை பொங்கலும் புளியோதரையும் கொடுத்தாங்கக்கா. உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ல, அதனால தான் உங்களுக்கும் சேர்த்து வாங்கிட்டு வந்தேன். ஆச்சி, இந்தாங்க, நீங்களும் எடுத்து சாப்பிடுங்க. சரி மக்கா. மீனா, என்னமக்கா இன்னைக்கு அளவோல பட்டு சேரியெல்லாம் உடுத்திட்டு போயிருக்க? ஆச்சி, இந்த பட்டு சேரி எனக்கு நல்லா இருக்கா? ஆமா மக்கா, அளவோல இருக்க. அழகாத்தான் இருக்கும். ஏன்னா இந்த பட்டு சாரி தங்கராணி அக்காவோடது. அப்படியே மக்கா, நல்லா இருக்கே. அக்கா, இந்த புடவைய நான் நாளைக்கு துவைச்சு அயன் பண்ணி கொடுத்துறேன் என்ன? அட ஒண்ணு வேண்டாம் மீனா, நானே துவைச்சுக்கிடுவேன். அட போங்கக்கா, வீட்ல நீங்களே எத்தனை வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பீங்க, நான் துவைச்சு தந்துடுவேன். சரி மீனா. அதுக்காலுக்குள்ள வந்த உடனே சாம்பார் வாசம் ஆளை தூக்குது. உங்களுக்காக தான் உங்க அக்கா இட்லியும் நல்ல சூடா சாம்பாரும் செஞ்சு வச்சிருக்கா. சாம்பார் அக்கா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏக்கா, நான் போய் சாரியை மாத்திட்டு வந்துடுறேன் என்ன? சரி மீனா, போய் மாத்திட்டு வா, நான் சாப்பாடெல்லாம் எடுத்து வைக்கேன். சரிக்கா. அப்படியே குழந்தைனையும் வர சொல்லு, எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம்ல. சரிக்கா. இந்தாங்க தே, கோயில் பிரசாதம் எடுத்துக்கிடுங்க. நீ சாப்பிடு மக்கா. ஏதே, அவ்வளத்தையும் சாப்பிடாண்டா, கொஞ்சம் போல எடுத்துக்கிடுங்கன்னு தானே சொல்லுதேன். தங்கராணி, மீனா நல்லா பேசுதா பத்தியா? ஆமாத்தே, நல்லா பேசுவா. இப்படியே 2 பேரும் ஒத்துமையா இருங்க மக்கா. நீ கொஞ்சம் வயசுல பெரியவ பத்தியா, எந்த ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து அக்கா தங்கச்சி மாதிரி இருந்துக்கிடணும் என்ன? சரிங்க தே, நாங்க நல்லதான் தே பேசிக்கிடுவோம். ஆனா எங்க மாமியார் பார்த்தாதான். அவளை பத்தி எனக்கு என்ன தெரியாமலா இருக்கு. அதான் அவன் அன்னைக்கே சொல்லிட்டு கிடக்காள, மருமகமார் 2 பேரும் நல்ல ஒத்துமையா இருந்துட்டா உடனே 2 பேரும் கூட்டு சேர்ந்து விட்டு கடைசியில எனக்கு பாயாசத்தை வச்சு விடுவாளுவோ. அதனால 2 பேரையும் எதையாவது ஒரு விஷயத்தை சொல்லி பிரிச்சு வச்சேதான் இருக்கணும்னு அவன் நினைக்கிற மாதிரிலாம் இருந்துறதே மக்கா. எந்த ஒரு சின்ன பிரச்சனையா இருந்தாலும் வீட்டு பொம்பளையில் ஒத்துமையா இருந்தாதான் வீடும் கொடுத்தனமும் ஒத்துமையா இருக்கும். சரிங்க தே, நான் எதுவும் சொல்ல மாட்டேன். மீனாவும் என்கிட்ட நல்லா தான் பேசிக்கிடுதா. உன் மாமியாரி பார்க்கும்போது அப்படி இப்படி பேசாத மாதிரி இருந்துடுங்க. மத்த நேரம் 2 பேரும் நல்லா ஒத்துமையா பேசிக்கிடுங்க மக்கா. உனக்கு இப்ப அக்கா இருக்கா மரகதம், அதே மாதிரி கூட பிறந்த தங்கச்சி இருந்தா எப்படி பாத்துக்கிடுவேன், அதே மாதிரி நினைச்சிக்க. சரிங்க தே. என்ன அடுக்காலையில தங்கமா சத்தம் கேக்கு? ஏத்தாடி தூங்கிட்டுல கிடந்தான்னா மூக்கு வேத்து போய் வந்துட்டாப்புளுக்க. இவன் என்ன இந்த நேரமா பாத்துங்க வீட்டுக்கு வந்திருக்கா, அதுவும் அடுக்காலைக்குள்ள நிக்கா. வாசில 2-3 இட்லி தின்னுட்டு போயிடலான்னு பார்த்தாலோ. என்ன தங்கம்மா, இந்த நேரம் வீட்டுக்கு வந்திருக்க? வீட்டுல சாப்பாடெல்லாம் செய்யலையோ? பயந்துராதம்மா, நான் ஒண்ணு திங்கிறதுக்கு வரல உன் வீட்டுக்கு. என் வீட்டுலதான் நான் அளவோல உளுந்தங்கஞ்சி வச்சிருக்கேனே. கொஞ்சம் போல கொத்தமல்லி கீரை எசைக்கே மக்கா தந்தா, நான் துவையல் அரைச்சு போக மீதி இருந்துச்சா, அதான் கொண்டு கொடுத்துட்டு போலாம்னு வந்தேன். அப்படியா? சரி சரி. தங்கராணி, நாளைக்கு நம்ம வீட்டுல உளுந்தங்கஞ்சி வச்சு கொத்தமல்லி துவையல் அரைச்சிருந்தே. சரிங்க தே. சேத்தாடி சரியான வயிறு பொறுமுனவா. உளுந்தங்கஞ்சின்னு தானே சொன்னேன், அதுக்குள்ள நாளைக்கு வச்சிரு நம்ம வீட்டுல அப்படின்னு சொல்லுதா. 7 மணி தானே ஆகுது, அதுக்குள்ள தூங்கிட்டியோன்னு பார்த்தேன். எங்க தூங்க, சும்மா தான் அப்படி படுத்திருந்தேன். இனி சாப்பிடாண்டமா? தங்கராணி, நாளைக்கு காய்கறி வாங்க போறப்ப கொத்தமல்லி கீரை எல்லாம் ஒண்ணு வாங்காண்டா, கருவேப்பிலை மட்டும் கொஞ்சம் வாங்கிட்டு வா என்ன? சரிங்க தே. சரியான ஆளுதான், எச்சி கையால கூட காக்கா ஓட்ட மாட்டாமா. என்னன்னு இருந்துட்டு போறேன், நமக்கு என்ன. சரி ரஞ்சிதா, நான் கிளம்புதேன். சரி தங்கம்மா, போயிட்டு வா. ஏ தங்கராணி, கோயிலுக்கு போனவளா திரும்பி வந்துட்டாவளா? ஆமாத்தே, வந்துட்டாங்க. கையில வச்சிருக்க பிரசாதத்தை கொண்டா, சக்கரை பொங்கலும் புளியோதரையும் தானே? ஆமாத்தே. கோயில் பிரசாதம்னா எனக்கு நல்லா பிடிக்கும் மத்துக்க. சரி, சட்டுப்பட்டு வேலையெல்லாம் முடி, பிள்ளைலாம் சாப்பிடணும்ல. சரிங்க தே. திமிரு பிடிச்சவா, கையில இருந்து பிரசாதத்தை எப்படி புடிங்கிட்டு போறா பாரு. இந்த வீட்டுல இவ மட்டும்தான் இருக்கான்னு நினைப்பு இவளுக்கு. நீ எதுக்கு மக்கா பிரசாதத்தை உன் மாமியார்கிட்ட கொடுத்த? நீயே சாப்பிட்டுக்க வேண்டியதுதானே? சரி, தின்னுட்டு போட்டோம், விடுங்க தே. கொஞ்சமாவது அவளுக்கு நினைப்பு இருக்கான்னு பாத்தியா மக்கா? நம்ம 2 பேரும் இங்க நிக்கதானே செய்தோம். கொஞ்சம் போல பிரசாதத்தை நமக்கு தந்துட்டு அவளும் சாப்பிட வேண்டியதுதானே? எப்படி உன் கையில இருந்து புடிங்கிட்டு போறான்னு பாரு.
இதெல்லாம் தெரிஞ்சதுனத்தே, சும்மா மனசுல போட்டு குழப்பிக்கிடாதீங்க. சரி மக்கா, நான் கிளம்புதேன். இதே 2 இட்லி சாப்பிட்டுட்டு போங்க தே. எத்தனை நேரம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏம்மா வேண்டாம்மா, இப்ப நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன்னு வச்சுக்கேன், அவ்வளவுதான். உன் மாமியாரி வந்து சொல்லுவா, ஐயோ என் வீட்டு சொத்தையே இவ ஒத்தையில உட்காந்து திங்கான்னு என் மேல எல்லா பழியும் போடுவா. நான் போயிட்டு வரேன் மக்கா. நான் தான் சூடா உளுந்தங்கஞ்சி வச்சிருக்கோம்ல, சும்மா எல்லா வேலையும் இழுத்து போட்டு பாத்துட்டு கிடக்காத. நேரத்தை நீயும் சாப்பிடு மக்கா, உன் உடம்பையும் நல்லபடியா பாத்துக்க. சரிங்க தே. சப்பா, தங்கராணின்னு பேர்ல தங்கமான மருமக வந்திருக்கா. இவ இருக்காள மாமியாரி. என்ன செய்ய, வீட்டுல எல்லாரும் ஒண்ணு போல இருப்பாவளா? மாமியார கொஞ்சம் ஓவராத்தான் போறிய. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இந்த ஆட்டம்னு நானும் பாக்கேன். நமக்கு வச்ச புருஷன் சரியா இருந்தாருன்னா நமக்குன்னு கேட்பாரு என்ன பிரச்சனைனாலும். இங்க அம்மைக்குன்னு பேசப்பட்ட மனுஷங்கிட்ட நம்ம என்னத்தை போய் குத்தம் குறையலாம் சொல்ல. கடைசியில குத்தம் பண்ணவங்க எல்லாம் நல்லவங்களாயிடுவாங்க. கம்ப்ளைண்ட் பண்ண நான் தான் கெட்டவளா மாறிடுவேன். எதுக்கு பொல்லாப்பு? இட்லி அவிஞ்சிட்டான்னு பாப்போம். அரிசியெல்லாம் அளந்து எடுத்து வச்சிருக்கேன். மறக்காம சாயங்காலம் போல ஊற வச்சிடணும். ஞாபகமா ஊற வைக்கணும்னு சொல்லிக்கிட்டு நானே மறந்துடுவேன். சரி, மருமக கிட்ட சொல்லி வைப்போம், அவ ஞாபகப்படுத்துவாள்ல. மருமோள, ஏ கீதா, இத்தி கூப்பிட்டீங்களா? மருமோள, 2-3 நாளைக்கு முன்னாடியே இத்தி எனக்கு அரிசி வத்தல் கூழ் வத்தல்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன்ல. ஆமாத்தி, எனக்கு அரிசி வத்தல் தான் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். மருமகளுக்கு பிடிக்கும்னு உடனே செஞ்சு எல்லாத்தையும் வறுத்து வச்சிருக்கேன். பாத்தீங்களா மக்களே, எங்க அத்தை என் மேல என்ன பாசமா இருக்கா ஒண்ணு. ஆனா ஒண்ணு, மாமியார் மருமோள நல்ல பாசமா இருக்காவ ஒருத்தருக்கு ஒருத்தர்னு எங்களை பார்த்து கண்டு வச்சிடாதீங்க. எனக்காக வறுத்து வச்சிருக்கேன்னு சொன்னேன்ல வத்தல், தாங்கத்தையும் சாப்பிட்டு பாக்கே. அட மருமோள, நான் இன்னும் சொல்லியே முடிக்கல, நீ பாட்டுக்கு என்னென்னலாமோ சொல்லிக்கிட்டு இருக்கா. அரிசி வத்தல் உனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொன்னேன்ல மருமோள, வெயில் வேற நல்லா அடிக்க பத்தியா. சரி, அப்ப கொஞ்சம் அரிசியை போட்டு அரைச்சி வத்தல் போடலாம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் பத்துக்க. அதுக்குதான் அந்த பையில அரிசியெல்லாம் அளந்து எடுத்து வச்சிருக்கேன். எத்தி, அப்போ வத்தலின்னு பொரிச்சு வைக்கலையா? அரிசியை இன்னும் நனைய போடல, அரிசியெல்லாம் அளந்து எடுத்து இந்த பையில வச்சிருக்கேன். நீ சாயங்காலம் ஒரு 5 மணிக்கு எனக்கு ஞாபகப்படுத்தியா மருமோள ஊற வைக்கிறதுக்கு? நான் மறந்துடுவேன் பத்துக்க. அதுக்குதான் உங்ககிட்ட சொல்லலாம்னு கூப்பிட்டேன் பத்துக்க. அவ்வளவுதானே, 5 மணிக்கு என்ன 5 மணிக்கு தான் 4 மணிக்கே உங்களுக்கு ஞாபகப்படுத்திடுறேன். அரிசியா சாயங்காலம் 5 மணி இல்லைன்னா ராத்திரி 7 மணிக்கு நனைய வச்சோன்னு வச்சுக்கே மருமோள, காலையில நல்லா ஊறி இருக்கும் பத்தியா, அந்த ஆளை அரைச்சிடலாம். அரைக்கணுமா? ஐயோ, தப்பு கணக்கு போட்டுட்டோமே. இவ்வளவு நேரமா எங்க மாமியார் என் மேல நல்ல பாசமா இருக்காவோ, எனக்கு பிடிச்சதெல்லாம் சாப்பிடுறதுக்கு செஞ்சு எடுத்து தரவோன்னு நினைச்சேன். ஆனா அதுக்குள்ள எங்க மாமியார் மாவு அரைக்கணும், கூழ் வத்தல் போடணும்னு என் குறுக்க ஒடிச்சு விடுவோம் போலுக்க. என்ன மருமோள, அரைக்கணும்னு சொன்ன உடனே உன் முகர்கிட்ட அப்படியே மாறி போயிட்டு, இது அது வந்து அரிசி நடைய வச்சு காலையில அரைக்கணும் அப்படின்னு நம்ம மாமியார் சொல்லுது. அவளை ஆட்டோல போட்டு மாவை அரைக்க வச்சு நம்ம குறுக்கெலும்பு உடைச்சு போடுவாளோன்னு பயந்துகிட்டு இருக்க. எங்க அத்தை என் மைண்ட் வாய்ஸ் எல்லாம் படிக்க ஆரம்பிச்சுட்டாவோ. ஒண்ணு பயப்படாத மருமோள, ஆட்டோல அரைச்சி வத்தல போடணும்னா சாயங்காலம் ஆயிரும், இல்லைன்னா விடிஞ்சு போயிரும். அதனால காலையில அரிசி மில்லிலே கொண்டு போய் அரைச்சிட்டு வந்துடலாம். மக்களே, சொன்னேன் பத்தியா, எங்க மாமியாருக்கு என் மேல பாசம் அதிகம்னு. என்ன அதிகமா வேலையே செய்ய விட மாட்டாவோ. ஆமா ஆமா, வேலையே செய்ய விட மாட்டேன். ஆட்டோல அரிசியை அரைச்சிட்டா மருமவளான்னு உங்ககிட்ட சொன்னேன்னு வச்சுக்கேன், நீ ஏசிக்கிட்டே காலையில இருந்து மத்தியானம் வரைக்கும் வேணுக்கும்னே அரைப்ப. அதுக்கப்புறம் நீ பாட்டுக்கு வெளியே போயிருவே கிளம்பி. அதுக்கப்புறம் நடு மத்தியானம் உச்சி வெயில நான் மட்டும் ஒத்தையில கடந்து வத்தல் புளிய முடியுமா? மேடம் தான் இப்ப முக்கியமான வேலையில இருக்கேல்ல. என்னத்தை சொல்லுதியா, முக்கியமான வேலையா? ஆமா, அது என்னவோ பார்த்தேனே. காத்து, இயற்கை, சந்தோஷமான குடும்பம், வேற என்ன வேணும்? எத்தே, என்ன மருமோள, நான் சொன்னது கரெக்ட் தானே? பார்த்தேன் போனல, வாசப்பு டேட்டஸ்ல அப்புறம் இன்சிட்டா கீராமல எல்லாம் போட்டு லைக்கா அள்ளுன்னு அள்ளுதா போலுக்க. லைக்கா மட்டும் அள்ளுனா போதுமா, சோத்துக்கு திங்கண்டமா? எத்தி, இதெல்லாம் நீங்க எப்படி போன்ல பாத்திய? என்கிட்ட பட்டனு போனதான் இருக்கு, பரிமளம் வச்சிருக்கால நல்ல பெரிய போனு, அந்த போன்ல தான் பார்த்தேன். கூப்பிட்டு சொன்னா, ஏ கிருதி அங்க வந்து பாரு, உன் மருமவ என்ன ஆட்டம் போடுதா அப்படின்னு. நானும் போய் பார்த்ததுக்கு அப்புறம் தானே தெரியுது. எத்தே, அது சும்மா தே. சரி, உன் இஷ்டம் போல இருந்துக்க. அப்படி பண்ணாத மருமோளா, இப்படி பண்ணாத மருமோளான்னு உங்ககிட்ட சொன்னேன்னு வச்சுக்க, அப்புறம் முதல்ல எனக்குல நீ பாயாசத்தை போடுவ. ஏதே, அப்படியெல்லாம் சொல்லாது ஏதே. என்ன மருமோள சொல்ல, அவரவர் வாழ்க்கையை அவரவர் வாழ்ந்துட வேண்டியதான். சரியா, சாயங்காலம் போல ஒரு 5 மணிக்கு ஞாபகப்படுத்தேன்னு மறந்துடாத. சரிங்க தே. காத்து, இயற்கை, சந்தோஷமான வாழ்க்கை, வேற என்ன வேணும்? குடிக்க தண்ணி வேணுமா, கஞ்சி வேணுமா? ஏன்
தெரியல, பெருமையா பேசுற மாதிரி நடிக்காவலான்னு தெரியல. தம்பி, யார் இருக்கா வீட்ல? தம்பியா? யார் அது? வீட்ல குத்துக்கல்ல மாதிரி நானும் எங்க மாமியார் இருக்கோம். வீட்ல யார் அது இருக்காவலான்னு கேக்காரு. என்ன வாரேன். தம்பி, வீட்ல யாராவது இருக்கேடா? இருக்க அண்ணா வாரேன். ஏன் அண்ணாச்சி, நீங்க யாருன்னு தெரியலையே. இது யாருது இவரு? தெரியல மருமோள. அதான் என்ன ஏதுன்னு விசாரிச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த பக்கம் வாங்கதே, நான் விசாரிக்கேன். எம்மாடி, நான் பக்கத்து ஊர்ல இருந்து வாரேன். இந்த வட்டி பணம். வட்டி பணமா? ஆமாமா, வட்டி பணம். இதுக்குதான் வீட்ல ஒரு படிச்சவங்க இருக்கணுங்கிறது. என்ன மருமோள சொல்லியா? படிச்சவங்களா? ஏ மருமோள, ஏதோ படிச்சவங்க அப்படி இப்படின்னு சொல்லுதா. நீ 5ஆம் கிளாஸ் ஃபெயில் இல்ல? இதை அப்படி சொல்லாதே. 5ஆம் கிளாஸ் ஃபெயில்னு என் மருமவ 4ஆம் கிளாஸ் பாஸ்ன்னு சொல்லுங்க. எவ்வளவு பெருமையா இருக்குன்னு பாத்தீங்களா? அட, இன்னும் உங்களுக்கு புரியலையா? அந்த அண்ணாச்சி வட்டி பணம்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு பாருங்க. அதான் மருமோள, எனக்கு ஒண்ணும் புரியல. நம்ம வீட்டு வாசல்ல வந்து நின்னுக்கிட்டு வட்டி பணம்னு சொல்லிட்டு கிடக்காரு. இன்னுமா உங்களுக்கு புரியல? உங்க மகன் கிட்ட ரூபா கேட்டா உங்க மகன் என்ன சொல்லுவாரு? என்ன சொல்லுவா? நீங்க அவ்வளவு ரூபாய் வீணா செலவழிச்சு விடுவியோ, அதனால சம்பாதிக்க பணம் எல்லாத்தையும் நான் பத்திரமா ஒரு இடத்துல சேர்த்து வைக்கேன் அப்படின்னு சொல்லுவான். இப்ப கரெக்டா பாயிண்ட் புடிச்சிட்டே. உங்க மகன் நான் சேர்த்து வைக்கேன்னு சொன்னார்ல, அந்த பணத்தை எல்லாம் சேர்த்து வச்சு வட்டிக்கு விடுதாருன்னு நினைக்கிறேன். அதனாலதான் இவரும் நம்ம வீடு தேடி வந்து வட்டி பணம் கொடுக்க வந்திருக்காரு. நல்ல வேலை இந்த நேரமா பார்த்து உங்க மகன் வீட்ல இல்ல. நம்ம இந்த வட்டி பணத்தை வாங்கி நம்ம விருப்பத்துக்கு செலவு பண்ணிக்கலாம் தே. மருமோள, அப்படியே சொல்லியா? ஆமதே, நாளைக்கு காலையில வர வத்தல் பணத்துக்கு அரிசிய மிஷின்ல கொண்டு போய் அரைக்கணும்ல, அதுக்கு ரூபாலாம் கொடுக்கணும்ல தே. ரூபா வேணும்ல? சரி மருமோள. அண்ணாச்சி, வாங்க உட்காருங்க. வந்த கால்ல நிக்காதீங்க. என்னமோ சொல்லியா? அண்ணாச்சி, வந்ததுல இருந்து நின்னுட்டே இருக்கிய, வயசான காலத்துல கால் வலிக்கும்ல, வாங்க வந்து உட்காருங்க. என்ன ஆனு வெயில் அடிக்கி இப்படி படுப்பனையில உட்கார்ந்து இருக்குது. உங்களுக்கு நல்ல காத்தோட்டமா குளுன்னு இருக்கா? ஆமாம்மா, ஊர்லாம் பட்ட வெயில் அடிக்கி, தலையில வேற சொட்ட மண்டையா, வெயில் சுள்ளுன்னு உழுது. இப்படி படுப்பனையில உட்கார்ந்து இருக்கிறது நல்ல காத்தோட்டமா இருக்கு பத்துக்க. அண்ணாச்சி, காபி குடிக்கலாம், ஜூஸ் குடிக்கலாம், இல்லனா மோர் குடிக்கலாம்? எம்மாடி, நான் சாப்பிடவே இல்லை பத்துக்க. என்னது, காலையில மணி 10 மணிக்கு ஆக போகுது, நீங்க இன்னும் சாப்பிடலையா? என்ன அண்ணாச்சி, காலையில 10 மணிக்கு ஆக போகுது, வயசான காலத்துல இந்நேரம் வரைக்கும் சாப்பிடாம இருக்கலாமா? அப்படி சொல்லுங்க சொல்லுங்க அண்ணாச்சி. இட்லி, பூரி, பொங்கல், வடை என்ன வேணும்னு சொல்லுங்க. எம்மாடி, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம்மா. வட்டி பணம் இருக்கட்டும் அண்ணாச்சி, முதல்ல சாப்பிடுங்க. இட்லி வேணும், பூரி வேணும், பொங்கல் வேணுமா? எம்மாடி. சரி அண்ணாச்சி, முதல்ல இத சொல்லுங்க. அம்மா, வட்டி பணம் எவ்வளவு? எம்மாடி, வட்டி பணம் 10,000 ரூபா. 10,000 ரூபாயா? மருமலா, அந்த அண்ணாச்சி என்ன சொல்லுதாரு? இது வட்டி பணம் 10,000 ரூபாயா? என்ன மருமலா சொல்லியா? 10,000 ரூபாயா? ஆமாடி, 1,00,000 ரூபாய்க்கு வட்டி பணம் 2,000 ரூபாய். அப்போ 10,000 ரூபாய்னா 5,00,000 ரூபாய். அப்போ உங்க மகன் 5,00,000 ரூபாய் சேர்த்து வட்டிக்கு விட்டுருக்காரு. பரவாயில்லையா? என் மவனை நான் என்னமோ நினைச்சேன் புத்திசாலியா இருக்கானே. எமக்கா வெத்தலை வாங்குறதுக்கு 10 ரூபா தாமக்கான்னு கேட்டா, போம்மா என்கிட்ட 1 ரூபா கூட இல்லைன்னு சொல்லுவான். நானும் ஏசிக்கிட்டே தெரிவேன் அவனை. இப்ப பார்த்தா என் மவன் 5,00,000 ரூபாய் சேர்த்து வச்சிருக்கான். பாத்தீங்களா உங்க மவனுக்கு திறமைய? ஆமா மருமோள, எனக்கு என் மவனை நினைச்சா எனக்கே ரொம்ப பெருமையா இருக்கு. என்ன மாமியாரும் மருமகளும் வாசல்ல நின்னுகிட்டு சிரிச்சு பாடு பேசுதாவோ? அதிசயமாலாம் இருக்கு. ஆமா, அங்க வீட்டு படுப்பு நிலை உட்கார்ந்துருக்குது யாரு? கீதா? எங்க அண்ணாச்சி வந்திருக்காருங்க. அண்ணாச்சி. அண்ணாச்சியா? எம்மக்கா, உன்னை நினைச்சா எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு மக்கா. என்னம்மா சொல்லுதா? உங்க மாமா சரியான ஆளுதான், நமக்கு தெரிய கூடாதான், அதுக்கு தான் கேட்காரு என்னமா சொல்லுதான்னு. ஆமா மருமோள. தம்பி, உங்களை என்னமோ ஏதான்னு நினைச்சேன். ஆனா பரவாயில்ல, நீங்களும் அதிர்ஷ்டக்கார ஆளுதான். ஆமா, பின்ன என்ன அண்ணாச்சி சொல்லுதீங்க? ஆமா தம்பி, உன் மூத்த சம்சாரம் வட்டி பணம்னு சொன்ன உடனே என்ன ஏசி கழிச்சா தெரியுமா? என்ன வீட்டு நடையே யார விடல. என்னது, மூத்த சம்சாரமா? மருமோள, இந்த அண்ணாச்சி என்ன சொல்லுதாரு? இது அதான் எனக்கு ஒண்ணும் புரியல. ஆனா பரவாயில்ல தம்பி, நான் சொன்ன மாதிரி நீ அதிர்ஷ்டக்கார ஆளுதான். உன் 2வது சம்சாரம் நல்ல தங்கமான மனசுகாரி. பெரியவங்களையெல்லாம் நல்ல மதிக்கா பத்துக்க. என்ன மதிப்பு மரியாதையும் கொடுக்கா தெரியுமா? அண்ணாச்சி வெயில்ல வந்திருக்கிய, காப்பி வேணுமா, ஜூஸ் வேணுமா, காலையில வெறும் வயிற்றோட சாப்பிடாம வந்திருக்கிய, இட்லி வேணுமா, பூரி வேணுமா, பொங்கல் வேணுமான்னு என்ன உபசரிக்க தெரியுமா? அண்ணாச்சி, என்ன இப்படி சொல்லுதிய? ஆமா தம்பி, என்ன நிக்கல ஒரு 2வது சம்சாரம் நல்ல தங்கமான புள்ள. மூத்த சம்சாரம் உனக்கு சரியில்லைனாலும் 2வது சம்சாரம் நல்ல புள்ளதான். உனக்கு வாழ்க்கை நல்லா தான் அமைஞ்சிருக்கு. எனக்கு துரோகம் செஞ்சு போட்டீங்க.
எடி எடி யாபடி என்ன படி இப்படி அடிக்க? அடிக்கலாமா? உமரை தூக்கி போட்டு மிதிக்கணும். ஏமா ஏமா காப்பாத்துமா. ஏமா என்னம்மா இப்படி பாத்துக்கிட்டே நிக்க? என் பொண்டாட்டி என்ன அடிச்சு மிதிச்சு துவைக்காமா? பின்ன துவைக்காம என்னல செய்வா? மூத்த சம்சாரம், ரெண்டாவது சம்சாரம், என்னல இதெல்லாம்? ஏமா ஏமா எனக்கு ஒண்ணு தெரியாதுமா. தெரியாதா? வாய மூடல. இத்தனை நாளா என்னையும் என் மருமகளையும் நல்ல நம்ப வச்சு ஏமாத்திருக்கீல. நீல ஒரு மனுஷனால? ஏமா ஏமா நான் சொல்லது முதல்ல கேளுமா. மருமகளா, இன்னும் 4-5 மிதிய கூட அவனுக்கு. ஐயா அம்மா, யார் வீட்லயாவது இந்த கொடுமை நடக்குமா? மாமியார் மருமவளுமா சேர்ந்து என் உயிரை எடுக்க அவள. ஏதாடி இந்த பிள்ளைக்கு என்னாச்சு? இவ்வளவு நேரமா நல்லாதானே இருந்தது. நம்ம வேற பெருமையா சொன்னோமே, ஒரு செகண்ட்ல இப்படி புருஷனை போட்டு அடி அடின்னு அடிச்சு கும்மாங்குத்து குத்துது. ஐயா சாச்சு விட்டா மச்சான், சாச்சு விட்டா. ஐயா ஐயா எஸ்கிமுத்து, எப்ப எஸ்கிமுத்து எந்திரிப்பா. எசைக்கு முத்தா யார சொல்லுதீரு? தம்பி ஒண்ணுதான்ப்பா சொல்றதே எஸ்கிமுத்து. எசைக்கு முத்தா? என்னாச்சு? நான் எசைக்கு முத்து இல்ல, என் பேரு முக்காடு மோகு. என்னது முக்காடு மோகனா? நான் எசைக்கு முத்தெல்லாம் பார்க்க வந்தேன். வட்டி பணம் தரணும், வாங்கிட்டு போலாம்னு வந்தேன். இது தெற்கு தெரு தானே? அண்ணாச்சி இது தெற்கு தெரு இல்ல, வடக்கு தெரு. நான் வடக்கு தெரு, முக்காடு மோக. தெற்கு தெரு எசைக்கு முத்து இல்ல. ஐயோ, அப்ப நான் வீடு மாறி வந்துட்டேனோ? வீடு மாறி வந்துட்டாரா? அப்ப இது ஒரு ரெண்டாவது சம்சாரம் இல்லையா? அண்ணாச்சி திரும்ப ஒரு நேரம் அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. எனக்கு கல்யாணம் ஒரே ஒரு நேரம் தான் முடிஞ்சது. எனக்கு ஒரே ஒரு சம்சாரம் மட்டும்தான். அது வந்து தம்பி, கண்ணாடி போட்டுட்டு வரலையா? அத கண்ணு தெரியாம இந்த பக்கம் வந்துட்ட பத்துக்க வீடு மாறி. அட கடவுளே, வீடு மாதிரி வந்துட்டீர. இத நீரு என் பொண்டாட்டி முதல்ல கண்ணத்துல பலார்னு அறைய விட்டாள்ல, அப்பமே சொல்லிருக்க வேண்டியதானே. அடி அடின்னு அடிச்சு வெளுத்து போட்டாளே என்ன. தம்பி அதான் சொன்னோம்ல, கண்ணாடி போட்டுட்டு வரலன்னு. என்னங்க என்னங்க, சாரிங்க, என்ன மன்னிச்சிருங்க. ஏதாடி நல்ல மனுஷன்ல சொன்னேன். என்ன அடி அடிச்சு போட்டாவா புருஷனை. இன்னும் கொஞ்ச நேரம் நம்ம இங்க நின்னோம்னா அவ்வளவுதான். வீடு மாதிரி வந்துட்டீரு, எங்க வீட்டுல பிரச்சனையை உண்டாக்கி விட்டுட்டீருன்னு சொல்லி என்ன அடி வெளுத்து போடுவா. என்னங்க என்னங்க, யார் அடித்தாரோ? என்ன மன்னிச்சிருங்க. சாப்பிட்டாச்சு. இனி வீட்லயே உட்காந்துக்கிட்டு இருக்க முடியுமா? பொண்ணு தாய் வீட்டுக்காவது பாரதி வீட்டுக்காவது போயிட்டு வருவோம். கொஞ்ச நேரம் உட்காந்து பாடு பேசிட்டு வரலாம். மணி 10:30 மணி தானே ஆகுது. 11 மணிக்குள்ள போயிட்டு வீட்டுக்கு வந்துருவோம். அதுக்கு மேலதான் தெருல நடக்க கழியிலையே. என்ன வெயில் மண்டையே பொழக்கு. இம்மா வாமக்கா. இம்மா நேரமாயிட்டு, நான் ஆபீஸ்க்கு போயிட்டு வரேன். சரிமக்கா, போயிட்டு வா. சின்ன பொண்ணு இந்தாங்க லஞ்ச் பேக். சரி சின்ன பொண்ணு, போயிட்டு வரேன். சரிங்க. மருமோள பேரன் இன்னுமா தூங்கிட்டு இருக்கான்? ஆமத்தே, ராத்திரி கொஞ்ச நேரம் தூங்காம கிடந்தானா, அதான் இப்ப நல்லா கிடந்து தூங்கிட்டு இருக்கான் பாத்துருங்க. சரி சரி, பிள்ளை தூங்கட்டு, அப்பதானே உடம்புக்கும் நல்லா இருக்கும். சரிம்மா, அப்ப நான் கிளம்புதேன். ஏமக்கா, சாயங்காலம். என்னதுமா? சொல்லுமா. ஏமக்கா, சாயங்காலம் கடைக்கு போகணும் பத்துக்க. ஏமா மருந்து மாத்திரை தானே வாங்கணும், நானே சாயங்காலம் வாங்கி கொண்டு வந்து தாரேன். ஏமக்கா, மருந்து மாத்திரையில ஒண்ணு இல்ல, வேற கடைக்கு போகணும் பத்துக்க. கடைக்கா? என்ன எங்க அத்தை புதுசா எங்க வீட்டுக்கார்ட்ட கடைக்கெல்லாம் போனோம்னு சொல்லிக்கிட்டு இருக்காவோ? சரி இல்லையா? எந்த கடைக்குமா? என்ன வாங்க போகணும் சொல்லு. ஏமக்கா, இந்த நகைச்சீட்டு போட்டிருந்தேன்னு சொன்னேன்ல, அது இப்ப வர முடிய போகுது. கடைக்கு போகணும், நகை எடுக்கணும்னு சொல்லிட்டு இருந்தேன்ல. ஏமா நகைச்சீட்டு போட்டிருந்தம்மா, ஒரு 2-3 மாசம் கெட்டினேன், அதுக்கப்புறம் கெட்ட முடியல. ஆனா அது இப்ப முடியுதுமா, பணம் தான் வாங்க போகணும். என்ன திடீர்னு எங்க அத்தை நகைச்சீட்டை பத்தி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காவோ? என்னன்னு கேப்போம். ஏமக்கா, போன தடவை நகைச்சீட்டு போட்டு என்னமோ பொண்டாட்டிக்கு வளையல் செயின் எல்லாம் வாங்கி கொடுத்தேன்னு சொன்னேன்ல. ஆமாம்மா, அது போன தடவை போடும்போது கொஞ்சம் கையில் பைசா இருந்து அதை மொத்தமாக சேர்த்து போட்டுட்டேன், அதனால வாங்கி கொடுத்தேன். ஆனால் இந்த வருஷம் எனக்கு ரூபா கையில் அதிகம் இல்லை பத்தியா, அதனால சரியா கட்ட முடியலம்மா. சரி இருக்கட்டு, ரூபா கொஞ்சம் கட்டி போட்டிருக்கேன்ல, அதுல ஒரு 1/2 பவுன் போல கம்மல் எடுக்கணும் பத்துக்க. என்னது 1/2 பவுன்ல கம்மலா? என்னம்மா விளையாடுதியா? 1/2 பவுன்ல கம்மல் எடுக்கணுமா? ஏனமக்கா, யாமக்கா இப்படி சொல்லுத? நான் எனக்கு விளையாட போறேன். உண்மையிலேதான் 1/2 பவுன்ல கம்மல் எடுக்கணும் பத்துக்க. இல்ல வேற யாருக்கும் இல்ல, உன் தங்கச்சிக்கு தான். என்னது
தங்கச்சிக்காரிக்கா என் சம்மந்திக்காரிக்கு அரை பவுனுல கம்மலா? என்னம்மா திடீர்னு கம்மல் அரை பவுனுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா? அதுவும் தங்கச்சிக்கு? ஆமாமாக்கா, அவ இப்ப கொஞ்ச நாளா மனசு சரியில்லாம கிடக்கா பத்தியா. இங்க நம்ம வீட்டுக்கும் வந்து போக மாட்டேக்கா சரியா. இங்க வந்து போனாலும் ஏதாவது பிரச்சனையை உண்டு பண்ணிட்டு போயிருந்தா பத்தியா. அதனால மனசு கொஞ்சம் சங்கடமா இருப்பா போலுக்கு. நமக்கு நம்ம வீட்டு பிள்ளை மனசு சங்கடப்பட்டா நமக்கும் சங்கடம் தானே. நம்ம வீட்டுல பிறந்த பொண்ணு சந்தோஷமா இருந்தாதானே மக்கா நம்ம எல்லாரும் சந்தோஷமா இருக்க முடியும். என்னது இவ முகக்காரி சங்கடப்பட்டு இருக்காளா? இங்க வீட்டுல வந்து எனக்கும் என் மாமியாருக்கும் சண்டையை மூட்டி விட்டலான்னு ஒரு கணக்குல எப்பவும் வருவா. அவ என்னவோ மனசு சங்கடப்பட்டு போன மாதிரில எங்க மாமியார் சொல்லிக்கிட்டு இருக்காவோ. நாம நினைச்ச மாதிரி எங்க மாமியார் மருமகளும் சண்டை போடலன்னு வருத்தத்துல போயிருப்பா. அதெல்லாம் ஒரு வருத்தமா? திமிரு பிடிச்சவா திமிர்ல போயிருக்கா. அதை போய் எங்க மாமியார் எப்படி சொல்லுதாவோ பாரு. என்ன இருந்தாலும் எங்க மாமியார் மவளை விட்டு கொடுக்காம தானே இன்னும் இருக்காவோ. நம்ம கிட்டதான் வெளி பேச்சுக்கு அப்படி எல்லாம் என் மவ அப்படிதான் பொல்லாத்தவா, மருமவளை நீ நல்லவ அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காவோ. இந்த உலகத்துல யார நம்புது? முந்தானத்துதான் மக்கா அவள்கிட்ட போன்ல பேசினேன். அன்னைக்கு வேற நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போன பத்தியா. கொஞ்சம் சின்ன பிரச்சனை ஆயிட்டு நான் அவளை ஏசி அனுப்பிவிட்டேன் பத்துக்கா, வீட்டு பக்கமே வராதன்னு. அது அவளுக்கும் மனசுக்கு சங்கடமா இருக்கு, எனக்கும் மனசுக்கு சங்கடமா இருக்கு பத்துக்க. போன்ல தான் மக்கா சொன்னேன், வருத்தப்படாத மக்கா, அண்ணே நகைச்சிட்டு போட்டு வச்சிருக்கான், அது முடிய போகுது. உனக்கு ஒரு அரை பவுன்ல கம்மல் எடுத்து தாரேன்னு சொன்ன பத்துக்க. சொன்ன உடனே பிள்ளைக்கு ரொம்ப சந்தோஷமாயிட்டு. சரி என்ன இருந்தாலும் நம்ம அம்மையும் அண்ணனும் நமக்கு துணையா இருப்பாவோ, நம்மளை எங்கேயும் விட்டு கொடுக்க மாட்டாவோன்னு ஒரு மனசு தைரியம் அவளுக்கு வந்துட்டு பத்துக்க. அந்த மாதிரிதான் என்கிட்ட பேசுனா. மனசு தைரியம் வந்துட்டா? யாத்தாடி நகை வாங்கி தாரேன் தங்கத்துல வாங்கி தாரேன்னு சொன்னோட வாயை பொழந்திருப்பா. எங்க மாமியார பாரா. நான் அவகிட்ட பேசுனது எல்லாம் சரிதான்க்கா. அதனால நீ சாயங்காலம் ஆபீஸ்க்கு போயிட்டு கொஞ்சம் சீக்கிரம் வாயன. நம்ம எல்லாரும் நகை கடைக்கு போய் நம்ம தங்கச்சிக்கு ஒரு அரை பவுன்ல கம்மல் ஜிமிக்காது இல்லைன்னா வேற டிசைன்ல கம்மலாவது வாங்கிட்டு வந்துருவோம். என்ன இவன் என்னமா பேசிக்கிட்டு இருக்கா? நகைச்சீட்டு முடிஞ்சிட்டு தான் அதுக்குன்னு. என்ன இப்படி பேசுறா? உன் தங்கச்சிக்கு தானே வாங்கி கொடுக்க போறோம், உன் கூட பிறந்த தங்கச்சிக்கு தானே. ஏமா நான் வாங்கி கொடுக்காண்டாம்னு எதுவுமே சொல்லலமா. அப்புறம் என்னமாக்கா, சாயங்காலம் ஒரு 5 மணிக்கான வந்துருன்னு நாங்க எல்லாரும் கிளம்பி இருக்கோம். ஏமா புரியாம பேசாத. அதான் நான் சொன்னோம்ல நகைச்சீட்டு கொஞ்சம் தான் பணம் கட்டுனேன், அப்புறம் நான் கெட்டாம விட்டுட்டேன்னு. ஏமா இது வரைக்குமே நான் 10,000 ரூபா தான் கட்டியிருக்கேன். 10,000 ரூபாய் கட்டிருக்கீங்களா? அப்புறம் என்ன, இந்த மாசம் சம்பளம் எப்படி வாங்கியிருப்பேன்? கூட ஒரு 5,000 10,000 போட்டு ஒரு அரை பவுன்ல கம்மலை வாங்கி கொடுத்துட வேண்டியதான். என்னது கூட ஒரு 5,000 10,000 போட்டு அரை பவுன்ல கம்மல் வாங்கி கொடுக்கணுமா? ஏமா விலைவாசி எல்லாம் தெரிஞ்சு பேசுதியா நீ தெரியாம பேசுதியமா? இல்ல தங்கச்சிக்குன்னு வாங்கும்போது செலவெல்லாம் கொஞ்சம் கூட குறை இருக்கதான் செய்யும். அதுக்குன்னு இப்படியே வாயை பழந்துக்கிட்டு நிப்பா. என்னவா 1 லட்சம் ரூபாய் போட்டு அவளுக்கு வாங்கி கொடுன்னு சொன்ன மாதிரில நீ பேசிக்கிட்டு இருக்க. இவன் தங்கம் விற்கப்பட்ட விலைக்கு இப்ப அரை பவுன் எவ்வளவு ரூபா வரும் தெரியுமாமா? இல்ல அரை பவுன் கம்மலுக்கு எப்படி வாயை பழந்துக்கிட்டு நிக்க? நான் ஒரு 2 பவுன்ல அவளுக்கு ஒரு நெக்லஸ் வாங்கி கொடுக்கலாம்ல நினைச்சிட்டு இருக்கேன். சம்பளம் வாங்கி எடுத்து உன் பொண்ணாடிட்ட சேர்த்து எடுத்து வச்சிருப்பேல. அப்புறம் அந்த நகைச்சீட்டு வேற 10,000 ரூபாய் போட்டு வச்சிருக்கேன்னு சொல்லுத. எல்லாத்தையும் சேர்த்து ஒரு அரை பவுன்ல கம்மலும் ஒரு 2 பவுன்ல நெக்லஸும் வாங்கி கொடுத்துட வேண்டியதான். என்ன மிஞ்சி போனா ஒரு 80,000 ரூபாய் 90,000 ரூபாய் வருமா? என்னது 2 பவுன் நெக்லாஸ் அரை பவுன்ல கம்மல் எல்லாம் சேர்ந்து 80,000 ரூபா 90,000 ரூபா வருமா? இல்ல என்ன முழிச்சிட்டு இருக்க? ஏமா நீ போடப்பட்ட கணக்கெல்லாம் ரொம்ப தப்புமா. என்னல ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க? நான் போட்ட கணக்கெல்லாம் தப்பா? கூட பிறந்தவளுக்கு வாங்கி எடுத்து கொடு, அவ மனசு சமாதானமா இருப்பான்னு சொன்னா வாயை மூடிட்டு அவளுக்கு வாங்கி எடுத்து கொடுக்கணும். அதுக்கு இல்லாம இப்படி திமிர்த்தனமா பேசிக்கிட்டு இருக்க. ஏமா தெரிஞ்சு பேசுமா, உண்மையிலேயே நீ போட்ட கணக்கெல்லாம் தப்பு. இப்ப நகை தங்க நகை 1 கிராம் எவ்வளவு விக்கி தெரியுமா? என்னல 3,000 ரூபாய் 4,000 ரூபாயா? ஏமா நீ சொன்ன கணக்கெல்லாம் பல வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கணக்கு. இப்ப உள்ள நிலைமைக்கு நாளுக்கு நாள் இல்ல நிமிஷத்துக்கு நிமிஷம் தங்க விலை கூடிக்கிட்டே போகுதுமா. நீ இப்ப சொன்ன கணக்குப்படி பார்த்தா 2 பவுன் நெக்லஸும் ஒரு அரை பவுன்ல கம்மலும் வாங்கணும்னா கிட்டத்தட்ட ஒரு 4 லட்சம் ரூபாய் கிட்ட ஆகுமா? என்னல சொல்லுத? 4 லட்சம் ரூபாயா? ஆமாமா 4 லட்சம் ரூபா ஆகும். ஏற்கனவே தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுத்த கடனை 4 வருஷமா நான் தீர்த்துக்கிட்டே இருக்கேன். இதுல இன்னும் கூடுதலா ஒரு 4 லட்சம் ரூபாய் கடனை என்னால வாங்க முடியாதுமா. இல்ல மக்கா உண்மையாவே சொல்லுத? 4 லட்சம் ரூபாய் ஆகும் நீ? ஆமா தே 4 லட்சம் ரூபா கிட்ட ஆகும் தே. ஐயோ அப்ப நான் என் மவகிட்ட நான் எப்படி சொல்லுவேன்? இல்ல மக்கா இப்ப உள்ள விலைவாசி எல்லாம் தெரியாமதாம்ல அவகிட்ட வாய் உளறிட்டேன். என்னது வாய் உளறிட்டேலா? ஆமா மருமோள கண்ணை கசக்கிட்டு போனால. சரி அவளை கொஞ்சம் சமாதானப்படுத்தலாம், நகை ஏதாவது வாங்கி கொடுத்தா கொஞ்சம் சந்தோஷப்படுவான்னு சொல்லிக்கிட்டு தான் மருமோள அரை பவுன்ல கம்மல் வாங்கி தாரேன்னு சொல்லிட்டேன். இப்ப உள்ள விலைவாசி எல்லாம் தெரிஞ்சுதான் அவளும் வாயை மூடிக்கிட்டு சரிமான்னு சொல்லிருக்கா போல. அது தெரியாத முட்டாளால நான் இருந்துட்டேன். ஏற்கனவே அவளை நிறைய செலவு பண்ணி கல்யாணம் பண்ணி கொடுத்து என் மவனை கடங்காரனா ஆக்கிட்டேன். இப்ப நான் சும்மா இருக்காம என் வாயை போட்டு உளறிட்டேன். என் மவனை நான் கடங்காரனாவே ஆக்க விட மாட்டேன்.
ஏமா நீ தங்கச்சிட்ட இத பத்தி நீ எதுவும் பேசிக்கிடாதம்மா, அவ அப்படியே மறந்துடுவா. என்னல மறந்துருவேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க? அவ காலையிலேயே ஃபோன் பண்ணி சொல்லிட்டா, ஏம்மா நான் சாயங்காலம் 5 மணிக்கு தானே நான் நார்வல் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து நிப்பேன்னு. என்னதை சொல்லுதீங்க? சாயங்காலம் 5 மணிக்கு நார்மல் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து நிக்கேன்னு சொல்லியிருக்காளா? ஆமா மருமோள, நகைச்சீட்டு 2 நாளைக்கு முன்னாடியே முடிஞ்சு போச்சுடி. அதனால உங்க அண்ணன் கிட்ட சொல்லி நம்ம இன்னைக்கே நகைய வாங்கிக்கிடலாம், நீ வான்னு அவகிட்ட சொன்னேன். அவளும் கிளம்பி வாரேன்னு சொல்லிட்டா மருமோள. ஏமா ஏமா ஒரு விஷயம் சொல்லதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு வார்த்தை நீ கேட்க மாட்டியா? இல்லமக்கா, உன்னை கஷ்டப்படுத்தணும்னு நினைச்சு நான் அவகிட்ட சொல்லவே இல்ல. ஐயோ இப்ப நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ சின்ன பொண்ணு, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? ஏங்க, நீங்க எதுவும் டென்ஷன் படாதீங்க. நீங்க பாட்டுக்கு ஆபீஸ்க்கு கிளம்புங்க. இல்ல சின்ன பொண்ணு, சாயங்காலம் 5 மணிக்கு கரெக்டா வந்து நின்னுகிட்டு என்னை நாங்க வந்துட்டேன்னு போன் பண்ணி சொல்லுவாள. ஏங்க, அதான் நான் சொல்லுதம்ல, நீங்க கிளம்புங்க. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிட்டே. என்ன சின்ன பொண்ணு? அதான் சொல்லுதம்லங்க, நான் பாத்துக்கிட்டேன்னு. நீங்க கிளம்புங்க, ஆபீஸ்க்கு நேரம் ஆகுதுல்ல. சரி சின்ன பொண்ணு. ஏமா நான் கிளம்புது என்ன? சரி மக்கா. ஐயோ ஐயோ, ஒண்ணுமே புரியல. உலகத்துல இல்ல இல்ல என் வீட்டுல எங்க அம்மா எந்த நேரத்துக்கு என்ன பேசுவோன்னு எனக்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. என் தங்கச்சி வேற 5 மணிக்கு வாரேன்னு சொன்னா 4 மணிக்கே வந்து நின்னு காத்து கிடப்பாளா. சரி போவோம், என்ன நடக்குமோ நடக்கட்டும். என்ன மருமோள செய்ய? அவ சாயங்காலம் போல வந்து நின்னுகிட்டு தைய தக்கான்னு குதிப்பாளா? ஏதே, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. ஏதாவது ஒரு யோசனை வரும், அப்ப பாத்துக்கிடலாம். சரிங்க தே, நீங்க சாப்பிட்டாச்சுல? பார்வதி பாட்டி வீட்டுக்காது இல்ல பொண்ணு தாய் பாட்டி வீட்டுக்காது போயிட்டு வாங்க. எப்படி மருமோள நான் போவேன்? இப்படி ஒரு இக்கட்டான சூழல்ல உங்க 2 பேரையும் நான் மாட்டி விட்டுட்டேனே. ஏதே, அதெல்லாம் ஒண்ணு இல்ல, சமாளிச்சுக்கிடலாம். நீங்க எப்படி கிடந்து புலம்பிட்டு கிடக்காதீங்க. ஐயோ நான் என்ன செய்வேன் என்ன செய்வேன்? வாயை வச்சுக்கிட்டு சும்மா கிடக்காம அவளை சமாதானம் பண்ணுதேன்னு சொல்லி இப்ப என் மவனை மாட்டி விட்டுட்டேனே. ஏட்டி நான் உங்ககிட்ட சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன்னு சொன்னா அவ்வளவுதான். வானத்துக்கும் பூமிக்கும்